அணுவுக்குள் அணுவாக அகிலமங்கம் பரந்தும் கரந்தும் நிறைந்தும் வாழ்கின்ற பெரம்பொருளை பணிந்து உலகங்கம் பரந்து வாழ்கின்ற டான் தமிழொலியினுடைய தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் இனிய தமிழ் வணக்கங்கள். டான் தமிழொலியினுடைய பட்டி மன்றப நிகழ்விலே மீண்டும் ஒரு முறை உங்களை சந்திப்பதில் நாங்கள் மகிழ்ச்சி அடைகின்றோம். இன்றைய தினம் எங்களுடைய இந்த பட்டிமன்றப வாதக்களம் எங்களை வாழ்வித்து கொண்டிருக்கின்றன. என்றும் வாழ்விப்பதற்கு தயாராக இருக்கின்ற அடிப்படை விஷயமாகிய இயற்கையை பற்றி நகர இருக்கின்றது. மனிதனுடைய வாழ்வியல் அல்லது இந்த பூலோக கட்டமைப்பிலே என்றும் நிரந்தரமாக தங்கியிருக்கின்ற ஒரு விடயம் என்ற தன்மையிலே நாங்கள் பார்க்கின்ற பொழுது இயற்கை தான் அடிப்படை. இந்த இயற்கையுடன் இயைந்த மனித வாழ்வு, இயற்கையை கட்டுப்படுத்துகின்ற மனித வாழ்வு என்கின்ற இரண்டு தளத்திலே மனிதனுடைய இந்த பூலோக வாழ்க்கை சரித்திரம் கட்டமைக்கப்பட்டிருக்கின்றது. ஆதிகால மனிதனுடைய வாழ்க்கை கோலம் என்கின்ற ரீதியிலே அது எங்களுடைய வரலாற்று சான்றுகளாக இருந்தாலும் சரி அல்லது எங்களுடைய இலக்கிய சான்றுகளாக இருந்தாலும் சரி சொல்ல விளைவது இயற்கைக்கு கட்டுப்பட்ட மனித வாழ்வு. அது சமய சரித்திரங்களும் அதைத்தான் பேசுகின்றன, வரலாறும் அதைத்தான் பேசுகின்றதாக இருக்கின்றது. இன்றைய சூழலிலே இயற்கைக்கும் மனிதனுக்கும் இடையிலான ஈடாட்டம் அல்லது போக்கு என்கின்ற தன்மையிலே பார்க்கின்ற பொழுது மனிதன் இயற்கையை கட்டுப்படுத்த முனைகின்றான், மனிதன் இயற்கையை விஞ்சிய அறிவியல் சிந்தனையுடன் செயற்படுகின்றான் என்கின்றதான வாதம் மனிதனுடைய தொழில்நுட்ப அறிவியல் முன்னேற்றத்தினுடைய அடுத்த களமாக அல்லது அடுத்த பரிணாமமாக இன்றைக்கு சமூகத்திலே பார்க்கப்படுகின்ற ஒரு போக்கை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. இந்த நிலையிலே அது இயற்கைக்கு கட்டுப்பட்ட வாழ்க்கையாக இருந்தாலும் சரி அல்லது இன்றைய அறிவியலாளர்கள் சொல்வது போல இயற்கையை கட்டுப்படுத்தி வாழ்கின்ற வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, மனிதனுக்கு இயற்கை மீதான நேசம், இயற்கையுடன் கொண்டிருக்கின்ற உறவு என்பது தவிர்க்க முடியாது. அங்கே காதல் என்கின்ற தன்மையிலே, பாசம் என்கின்ற தன்மையிலே இயற்கையோடு ஒன்றித்து அதை ரசித்து அதை லயித்து வாழ்கின்ற வாழ்க்கை மனிதனுக்கு கிடைத்திருக்கின்றதான மிகப்பெரிய கொடை. இன்றைக்கு வர்த்தக நோக்கிலே நாங்கள் பார்ப்பதாக இருந்தாலும் எங்களுடைய கீழத்தேச நாடுகள் குறிப்பாக இலங்கையினுடைய வருமானத்திலே மிகப்பெரிய வருவாய் எதிலிருந்து வருகின்றது என்று சொன்னால் இந்த இயற்கையினுடைய ஈடுபாடு ஊடாக வருகின்ற சுற்றுலாத்துறையினுடைய வருமானம் என்பது நாங்கள் இங்கே அடிப்படையாக பார்த்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. இன்றைக்கு தொழில்நுட்பம் வளர்ந்திருக்கின்ற அமெரிக்காவிலே அந்த தொழில்நுட்பத்தை பார்க்க போகின்றவர்களை விட நயாகரா நீர்வீழ்ச்சியை பார்க்க போகின்றவர்களுடைய தன்மை அதிகம். அப்படியாக இயற்கை மீதான நேசமும் பாசமும் மனித உறவுகளுடன் மனித உணர்வுகளுடன் இரண்டர கலந்ததான ஒரு விடயமாக நகர்கின்றது. இந்த தன்மையிலே இன்றைய இந்த பட்டிமன்றம் இரண்டு கருதுகோள்களாக எடுத்துக்கொள்ள இருக்கின்றது. இந்த இயற்கை மீதான நேசத்தையும் பாசத்தையும் அதிகம் கொண்டிருக்கின்றவர்கள் யார்? இன்றைய இந்த தொழில்நுட்ப யுகத்திலே இணைந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இன்றைய மனிதர்களா அல்லது இயற்கையோடு வாழ்ந்த குறுகிய காலத்துக்கு முன்னர் வாழ்ந்த எங்களுடைய முன்னோர்களா? யார் இந்த நிலையிலே பயணித்திருக்கின்றார்கள் என்கின்ற தன்மையிலே தான் இன்றைய பட்டிமன்றமும் தொடர்ந்து நகர இருக்கின்றது. அந்த வகையிலே இயற்கையின் மீதான நேசமும் பாசமும் அதிகம் கொண்ட தலைமுறை இன்றைய தலைமுறையா அல்லது அன்றைய தலைமுறையா என்கின்ற இரண்டு தளத்திலே நின்று இங்கே வாதத்தை முன்வைப்பதற்காக எங்களுடைய வாதிகள் தயாராக இருக்கின்றார்கள். இந்த இரண்டு தளத்திலும் இயற்கை மீதான அதிக நேசமும் பாசமும் கொண்டவர்கள் அன்றைய தலைமுறையினரே என்கின்ற அணியினர் இப்பொழுது வாதத்தை ஆரம்பித்து வைக்க இருக்கின்றார்கள். அந்த அணியினுடைய முதற் பேச்சாளராக அன்றைய தலைமுறையினருடைய இயற்கை மீதான நேசத்தையும் பாசத்தையும் எடுத்து சொல்ல வருகின்றார் அபிவிருத்தி உத்தியோகத்தர் செல்வதி அம்மா அவர்கள். வாருங்கள். தென்றலிலே பிறந்து தென் பொதிகையிலே தவழ்ந்து சங்கத்திலே வளர்ந்த என் அன்னை தமிழுக்கு சிறந்தாழ்த்தி நடுவ பெருந்தகை அவர்களே, உலகெங்கும் பறந்து வாழும் டான் டிவி நேயர்களே, அனைவருக்கும் எனது இந்நேர வணக்கங்கள். நடுவ பெருந்தகை அவர்களே, இன்று எங்களுடைய கைகளில் தவழுகின்ற தலைப்பு என்னவாக இருக்கின்றது என்றால் இயற்கையின் மீதான நேசமும் பாசமும் அதிகம் கொண்ட தலைமுறையினர் இன்றையவர்களே அன்றையவர்களே, இன்றையதே அன்றையதே.
அதிலே அன்றையதுதான் என்பது நிதர்சனமான உண்மை என்பது யாவருக்கும் தெரிந்த ஒரு விடயம். அதை பறைசாற்றுவதற்காக நாங்கள் மூவரும் வந்திருக்கின்றோம். அதை இல்லை என்று பறைசாற்றுவதற்கும் மூவர் வந்திருக்கிறார்கள். ஆகவே எந்தரப்புவாதிகளுக்கும் எதிர்த்தரப்புவாதிகளுக்கும் இந்நேர வணக்கங்களை இனிமையுடன் தெரிவித்துக் கொண்டு இந்த பட்டி மண்டபத்துக்குள்ளே நுழையலாம் என்று நினைக்கின்றேன். நடுவர் பெருந்தகை அவர்களே, உங்கள் தலைக்கு பின்னால் இருவரை நாங்கள் வரைந்து வைத்திருக்கின்றோம். ஒருவர் பாரதியார், இங்காலே இருப்பவர் எங்களுடைய பொய்யாமொழி புலவரான திருவள்ளுவர். அந்த இரண்டு இலக்கியங்களிலும் எங்கேயாவது இயற்கையை சொல்லாமல் அந்த ரெண்டு கவிஞர்களும் விட்டிருந்தால் இந்த தலைப்பை இவர்களுக்கு கொடுத்து விடுங்கள் சாதகமாக. அன்றைய இலக்கியங்களிலும் சரி, அன்றைய சினிமா பாடல்களிலும் சரி இயற்கையை ஏற்றி பாடினார்கள். ஏனென்றால் நேசமும் பாசமும் அதிகம் இருந்ததால் தான் நடுவர் அவர்களே. அது சங்க இலக்கியங்களாக இருக்கட்டும், எந்த இலக்கியமாகவும் இருக்கட்டும், சங்க காலமே இயற்கை நெறி காலமாக இருந்தது நடுவ பெருந்தகை அவர்களே. அதிலே செம்புல பயல் நீர் போல அன்புடை நெஞ்சம் கலந்தது என்கின்ற அந்த காதல் வாழ்க்கையை மண்ணுக்கு ஒப்பாக, அதுவும் செம்மண்ணுக்கு ஒப்பாக காட்டியவர்கள் தான் அன்றைய காலத்தவர்கள். இன்றைய காலத்தில் அது நிகழ்கிறதா? சினிமா பாடல்களை எடுங்கள், சந்தோஷமாக இருக்கட்டும் நடுவர் அவர்களே, துக்கமாக இருக்கட்டும், இயற்கையோடு ஒன்றித்து பாடினார்கள். எப்படி தெரியுமா? சந்தோஷத்துக்கு பாடினார்கள், சிட்டுக்குருவி முத்தம் கொடுத்து சேர்ந்திட கண்டேனே. அதே துக்கமா பாட போறீங்களா? பாடுறேன் பாருங்க. காகித ஓடம் கடலலை மீது. என்ன அற்புதமான வரிகள் நடுவ பெருந்தகை அவர்கள். இன்று எப்படி சினிமா பாடல்கள் வருகிறது தெரியுமா? மம்மாச்சியா கமமெக்கியா அப்பா வீட்டுக்கு இருக்காரா என்று வருகிறது. இங்கே இந்த சினிமா துறையை வைத்தே நாங்கள் நியமித்து விடலாம். அன்றைய காலத்து இயற்கை நெறியும் நேசமும் பாசமும், இன்றைய காலத்து இயற்கை நெறியும் நேசமும் பாசமும். ஒப்பீடுகள் கட்டாயம் முக்கியம் நடுவர் அவர்களே. அதற்கு பின் வாழ்க்கைக்குள் நுழையலாம். வாழ்க்கைக்குள் நுழைந்தால் இயற்கையின் நேசம் பாசம் எங்கே இருக்கின்றது என்கின்ற கேள்வி வந்து விடுகிறது நடுவர் அவர்களே. நாங்கள் இயற்கையோடு ஒன்றி பனை மரத்தின் ஊடாக வளர்ந்த தலைமுறை. ஆனால் இன்று இன்னும் வருகின்ற தலைமுறைக்கு பனைமரம் என்னவென்று தெரியுமா என்கின்ற கேள்விக்குறியை எட்டி விடுவோமா என்று இருக்கின்றது. பணம் கல்லறிந்தினார்கள், இன்று மதுபான சாலைகள் கூடிவிட்டது. பணம் கட்டி என்கின்ற ஒரு தன்மை யாருக்கும் தெரியாமல் போய்கொண்டிருக்கின்றது. அதை விடுங்கள். எங்களுடைய 19 கிட்ஸுக்கு பினாட்டு தான் சினாப்ஸ். இப்ப பினாட்டு என்பது யாருக்குமே தெரியாது. ஏன் இந்த உணவை நான் இங்கே ஒப்பிடுகின்றேன் என்றால், இயற்கையான உணவுகளை நாங்கள் அருந்தினோம், நோயற்றவர்களாக இருந்தோம். இன்று செயற்கையான உணவுகளை நாங்கள் அருந்துகின்றோம், நோயுள்ள தலைமுறையாக மாறிக்கொண்டிருக்கின்றோம். இதுவும் இயற்கை மீதான நேசமற்ற முறைதான் என்பதில் எதுவித ஐயமும் இல்லை. நடுவர் அவர்களே, அன்றைய தலைமுறை இயற்கையை நேசித்ததை நான் கண்ணூடாக கண்டவள். என்னுடைய தந்தையார் அவர்கள் சாப்பிடும் போது ஒரு பிடி உணவை சாப்பாட்டிலே ஒதுக்கி விடுவார். நான் என்னுடைய விவரம் தெரிந்த போது கேட்டேன், ஏன் இதை ஒதுக்குகிறீர்கள் ஐயா என்று. எங்களுடைய தந்தையாரை ஐயா என்றுதான் நாங்கள் அழைப்போம். அவர் சொன்னார், இது காகத்துக்கு என்று. அவர் இறக்கும் தருவாய் வரை நடுவர் அவர்களே அந்த காகத்துக்கு சாப்பாட்டை எறிகின்ற தன்மை, அவர் கூரையிலே அந்த சாப்பாட்டை எறிவார், அந்த தன்மையை கடைபிடித்தார். ஆகவே அன்றைய தலைமுறை இயற்கையை மிகவாக நேசித்தது, உயிரினங்களை மிகவாக நேசித்தது. நான் அதை கேட்ட பொழுது என்னுடைய ஐயா சொன்னார், மகளே, பறவைகள் அற்ற இந்த உலகத்தை வண்டுகளும் பூச்சி இனங்களும் விழுங்கிவிடும், ஆனால் அதை காப்பாற்ற வேண்டிய தருவாயில் நாங்கள் இருக்கின்றோம் என்று. இது இயற்கையின் மீதான பாரிய நேசம் நடுவர் அவர்களே. அன்றைய காலத்தவர்கள் வெகுவாக நேசித்தார்கள், வயல்களாகவும் சரி எதுவாக இருந்தாலும் சரி. அதனால் தான் அன்றைய காலத்திலே பஞ்சபூதங்களை கடவுளாக்கி வணங்கினோம். நீர், நிலம், காற்று என்கின்ற அனைத்தையும் கடவுளாக்கி வழிபட்டோம். ஆனால் இன்று அது சுற்றுச்சூழல் மாசடைதலாக மாறிக்கொண்டிருக்கின்றது நடுவர் அவர்களே. அந்த பண்ணக்கடலுக்கு போய் பார்த்தீர்கள் என்றால் தெரியும், எத்தனை குப்பை கழிவுகள், அதிலும் பிளாஸ்டிக் கழிவுகள் அதிகமாக இருக்கின்றது. அதனால் கடல் வாழ் உயிரினங்கள் செத்து மடிகின்றன. அதிலும் அதிகமாக நாங்கள் பாதிப்படைகின்ற இயற்கை அந்த உயிரினமாக ஆமையை பார்த்துக் கொள்ளலாம் நடுவர் அவர்கள். அது மட்டுமா, இன்றைய தலைமுறை இயற்கையின் சீற்றத்தை கண்டு ஆய்ந்து ஓய்ந்திருக்கின்றதை நீங்கள் மறக்க கூடாது. ஆழி பேரலையான சுனாமியாக இருந்தாலும் சரி, லைலாவாக இருந்தாலும் சரி,
எந்த சூறாவளி நிசா சூறாவளியாக இருந்தாலும் சரி இன்றைய காலத்தை தாக்கிக் கொண்டிருக்கின்றது. அதற்கு காரணம் இயற்கை எண்ணெய். இன்றைய தலைமுறையின் மீது கொண்ட சீற்றம், இயற்கையை வணங்கிய காலம் போய் அதை அழித்து வருகின்ற காலம் உருவாகி கொண்டிருக்கின்றது நடுவர் அவர்களே. அப்படி என்றால் நீங்கள் அதுக்கு மண்புழுவை காட்டலாம். மண்புழு இன்று இல்லை. எல்லாம் விந்தணுக்கள் கூடிய பழங்கள் எங்களிடம் உருவாகிவிட்டது. அதனால் தான் மரபு ரீதி மறைந்து மரபணுவான குழந்தைகளை பெற்றுக் கொண்டிருக்கின்றோம். மகப்பேறு வரை சென்று விட்டது இயற்கை அழிவின் சீற்றம். ஆகவே இயற்கையின் மீதான நேசம் கொண்டு வாழ்ந்தவர்கள் அன்றைய காலத்தவர்களே, இன்றைய காலத்தவர்கள் அல்ல என்று கூறி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். இயற்கையின் மீதான நாட்டம் அன்றைய தலைமுறையினருக்கே இருந்தது என்ற தன்மையிலே இயற்கையுடன் இயைந்த வாழ்வு, இயற்கையை மக்கள் நேசித்தார்கள், இயற்கை மக்களை நேசித்தது. எங்களுடைய பண்டைய புலவர்களும் இயற்கை நிலையிலே இருந்து பாடியிருக்கின்றார்கள். அது சந்தோஷமாக இருக்கலாம், கவலையாக இருக்கலாம், எதையும் இயற்கையோடு இணைத்து பகிர்ந்து கொண்டிருக்கின்றார்கள் என்ற தன்மையிலே நகர்த்தி இருந்தார். உண்மையாகவே சங்க வாழ்க்கையே இயற்கை நிறைக்காலம், இயற்கையுடன் இணைந்த வாழ்வு என்ற தன்மையிலே சொல்வார். ஒரே ஒரு எடுத்துக்காட்டு இந்த முல்லை. அங்கே பிரதேச மக்களுடைய, வனம்சார் பிரதேச மக்களுடைய அடையாள பொருள். ஒரு இடத்திலே தலைவனை பிரிந்து வருந்துகின்ற தலைவி தன்னுடைய துன்பத்தை சொல்ல முற்படுகின்றாள். அப்படி என்று சொல்லி கேட்டால் அந்த முல்லை தன்னுடைய அரும்புகளை பற்களாக கொண்டு அந்த கார்காலம் மழைக்காலம் தலைவன் இல்லாத என்னுடைய வாழ்க்கையை பார்த்து சிரிக்கின்றது. இது அவளுடைய அகவியலினுடைய வெளிப்பாடு. அந்த இயற்கையுடன் இணைந்த தன்மையை சங்க புலவன் பறைசாற்றுகின்றார். இன்னும் ஒன்று நாங்கள் நன்றாக அறிந்தது, பொன்னியின் செல்வன் திரைப்படத்திலே எடுத்தாண்டிருப்பார்கள். மன்னனுடைய இறப்பை புலவனால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. அந்த துன்பையிலை இந்த முல்லையுடன் ஒப்பிட்டு பேசுகின்றார். நிலையோர் சூடார் வளையோர் கொள்ளார். இந்த நிலையிலே இந்த முல்லை நீ இந்த நாட்டிலே பூத்திருக்கின்றாயே, உனக்கு என்ன பயன்? பொதுவாக பூக்களினுடைய பயன் பெண்கள் கூந்தலில் அணிவதால் அழகு பெறுகின்றது என்பது எங்களுடைய இலக்கியங்கள். இப்ப யாரும் உன்னை சூடிக்கொள்ளாத பொழுது நீ பூத்து என்ன பயன் என்று சொல்லி தன்னுடைய பிரிவாற்றாமையை சொல்லுகின்ற நிலையிலே அந்த இயற்கையை பாடியிருப்பான். இப்படியாக வாழ்க்கையுடன் கலந்த தன்மையிலே இயற்கையை கொண்டதாக அன்றைய காலம் கட்டமைக்கப்பட்டிருந்தது என்பதாக அவருடைய வாதம் நகர்ந்திருக்கின்றது. இந்த தன்மையிலே இல்லை. இயற்கை மீதான நேசம், பாசம் இரண்டுமே இன்றைய தலைமுறையினருக்கும் இருக்கின்றது என்ற தன்மையிலே தன்னுடைய அணிசார்பான வாதத்தை ஆரம்பித்து வைப்பதற்காக பட்டிமன்ற பேச்சாளர் லோஜன் அவர்கள் வருகின்றார். வாருங்கள். என என்ற தந்தைக்கும் தாய்க்கும் மக்கள் இனம் என்ற தமிழ் தேசம் தனக்கும் திண்ணை அளவு நலமேனும் பயந்த பின் செத்தொழிவேனாயின் அதுவே எனக்கு திருநாளாகும். அன்பார்ந்த நடுவர் பெருந்தகைகளுக்கும் மற்றும் சக பேச்சாளர்களுக்கும் அனைவற்றிற்கும் மேலாக டான் தொலைக்காட்சி சொந்தங்களுக்கும் என் இந்நேர வந்தனங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு அற்புதமான வேளையிலே ஒரு காத்திரமான தலைப்பினை எடுத்து நாங்கள் இங்கே வாதிட்டுக் கொண்டிருக்கிறோம். அந்த வகையிலே இயற்கையின் மீதான நேசமும் பாசமும் அதிகம் கொண்ட தலைமுறை இன்றையதே என்கின்ற என்னுடைய வாதத்தை தொடரலாம் என நினைக்கின்றேன். அதாவது இந்த இயற்கை என்கின்ற விடயமானது உலகத்திலே மிகவும் முக்கியமான ஒரு விடயம் என்பதை நடுவர் குறிப்பிட்டிருந்தார். இந்த ஜூலை 28 உலகத்தினுடைய இயற்கை தினமாகவும் காணப்படுகிறது. ஏன் இந்த இயற்கைக்கு இவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்து இந்த தினத்தை உருவாக்கி இருக்கிறார்கள் என்று சொன்னால், இயற்கை இல்லாமல் இந்த உலகம் இல்லை, இயற்கை இல்லாமல் மனிதர்கள் இல்லை. என்னுடைய வாதத்திற்குள் நான் செல்வதற்கு முன்னாக எதிரணியினுடைய வாதியினுடைய அந்த அவருடைய தலைவியினுடைய சில கேள்விகளுக்கு பதிலை சொல்ல வேண்டும் என்னென்னு சொன்னால், பொல்லு கொடுத்து அடிவாங்கன்னு சொல்லுவாங்க. அற்புதமான முறையில் சொல்லியிருந்தாங்க. பனைமரம் என்றாலே எங்களுக்கு இதெல்லாம் தெரியாதான், நாங்கள் ஏதோ காட்டுக்குள்ளே தானே இருக்கிறோம், எங்களுக்கு பனைமரம் என்றா என்னென்று தெரியாதானே. அதே மாதிரி கடலை அசுத்தப்படுத்துகிறார்கள் நாங்கள் தானே, முழு குப்பையும் கொண்டே நாங்கள் கடலில் தான் கொட்டுறோம் என்ற மாதிரி தான் இவருடைய கருத்துக்கள் காணப்படுகிறது. உலகத்தை வெளியிலே பாருங்கள், ஒன்றும் தேவையில்லை. எங்களுடைய வடக்கு மாகாணத்திலே அத்தனை மாவட்டங்களிலே நுங்கு திருவிழா நடக்கிறது. அந்த நுங்கு திருவிழாவை முன்னின்று செயற்படுத்தி நடத்துபவர்கள் யார் என்று சொன்னால், அந்த பிரதேசத்திலே காணப்படுகின்ற இளைஞர் அமைப்புகள். இரண்டு மாதங்களுக்கு முன்னராகத்தான் வவுனியாவிலே நடைபெற்றது, முல்லைத்தீவிலே நடைபெறுகின்றது, மன்னாரிலே நடைபெறுகின்றது, யாழ்ப்பாணத்திலே நடைபெறுகிறது. பனை விதைப்பு நடைபெறுகின்றது பல்கலைக்கழகங்கள் சார்பாக. முன்னின்று நடத்துபவர்கள் யார் என்று பார்த்தால் இன்றைய காலத்து இளைஞர்கள். எங்களுக்கு பனைமரம்ண்டா என்னென்று தெரியாதான், என்ன மாதிரி ஒரு பெரிய உருட்டண்டு தான் எங்களுக்கு விளங்க இல்லை. அடுத்தது ஒன்று சொல்லிவிட்டு சென்றிருந்தார் என்னவென்று சொன்னால், கடற்கரைகளை அசுத்தம் செய்வது நாங்களாம். ஆமைக்கும் அவருக்கும் என்ன தொடர்போ தெரியல, அக்கா ஆமையைத்தான் முன்னிறுத்தி சொல்லிட்டு போயிருந்தான்.
நடுவர் அவர்களே, இன்னொரு விடயம் என்று சொன்னால், இந்த கடற்கரைகள் அசுத்தமாகின்ற பொழுது அந்த கடற்கரையை சுத்தம் செய்வதற்கு இலகுவாக தெரிந்த விடயம் அதிகளவிலே வடமாகாணத்தில் நடைபெறுகின்றது இந்த யாழ்ப்பாணத்தில் தான். சீசைட் கிளீனிங் ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு வாரமும் குறிப்பிட்ட இளைஞர் அமைப்புகளாலும் சரி, இந்த கால தலைமுறைகளால் கசூரினா பீச்சாக இருக்கட்டும், பண்ணை கடற்கரையாக இருக்கட்டும், எல்லா பிரதேசங்களிலும் சென்று அதை கிளீன் பண்றாங்க, எடுத்து அந்த கடற்கரையை சுத்தமாக்கி கொண்டிருக்கிறார்கள். இந்த செயற்பாடுகள் எல்லாம் உங்களுடைய கண்களுக்கு புலப்படாது. உங்களுடைய கண்களுக்கு எது புலப்படும் என்று சொன்னால், நாங்கள் அந்த காலத்துல சங்க காலத்துல பாடினதும் ஆடினதும் கூடினதும் தான் உங்களோட கண்ணுக்கு ஞாபகம் வரும். ஆக அந்த காலத்தாக்கள் செஞ்ச அந்த ஓட்டு மாட்டு வேலைகளையும் நாங்கள் சொல்லாம போக கூடாதானே நடுவர் அவர்கள். அவர்கள் இயற்கையின் மீது அப்படியே அன்பு பொறித்தவர்களாக காணப்பட்டார்களாம். சில புள்ளி விவரங்களை சொல்றேன். என்னென்று சொன்னால், ஒரு காட்டுல புலி காணப்படுகிறது என்று சொன்னால் அந்த காடு வளம் மிக்க காடாக காணப்படுகிறது என்று சொல்வார்கள். அப்படியாக இருக்கின்ற பொழுது சென்ற 2000ஆம் ஆண்டு காலப்பகுதி வரையிலே 1,00,000 வரையிலான புலிகள் இந்த உலகத்திலே காணப்பட்டு அதை அடிச்சு குறைச்சு வெறுமனே 1100 புலிகள் மாத்திரம்தான் இந்த உலகத்துக்கு விட்டு செல்லப்பட்டது. நான் காட்டுல வாழ்ற புலியை பற்றி கதைக்கிறேன். ஆனால் தற்கால பகுதியில் இந்த 2000ஆம் ஆண்டு காலப்பகுதியிலே புலிகளுக்கு காப்பகம், புலிகளுக்கான புலிகளுக்கான சரணாலயம் என்று சொல்லி அமைக்கப்பட்டு 5100 புலிகள், ஒரு சரித்திர வெற்றி. இன்றைக்கு புலிகள் சரணாலயங்களிலும் காடுகளிலும் காணப்படுது. ஏனென்று சொன்னால், ஒரு புலியானது என்ன செய்யும் என்று சொன்னால், ஒரு உயிர் பல்வகைமை சீரான முறையிலே காணப்படும். யானைகளை கொன்றொழித்த தலைமுறை எங்கே காணப்படுகின்றதுன்னு சொன்னால் 2000க்கு முன்னுக்கு தந்தத்துக்காண்டி வெட்டி நீங்க யுத்தத்துக்காண்டி கொண்டு போனீங்க, எல்லாம் செஞ்சீங்க. ஒரு யானையினுடைய லத்தியிலே ஒரு காடு மறைந்திருக்கிறது என்று சொல்வார்கள் வனவாசிகள். ஏனென்று சொன்னால் அப்படியாக காணப்படுது. இந்த அட்டூழியம் மட்டுமா நீங்க செஞ்சீங்க? அந்த பிரிட்டிஷ் காலத்துல காட்டுவாசிகள் எல்லாரையும் கூட்டிக் கொண்டு கொத்தடிமைகளாக்கி உங்களுக்கு என்ன செஞ்சீங்க? நீங்கள் ரயில் தண்டவாளங்கள் போட்டீங்க. நான் பிரிட்டிஷ்காரனை மட்டும் சொல்லல, எங்கடாக்கள் மட்டும் திறமை இல்லை. ஜமீன்தார்கள், முதலியார்கள், செட்டியார்கள் என்று சொல்லி வனங்களோடு பின்னி பிணைந்த மக்கள் அத்தனை பேரையும் அடிமைகளாக்கி, கழனி நிலங்களுக்கு வேலை கூலிகளாக்கி, அவர்களிடமே கஞ்சிக்கு கையேந்த வைத்தீர்கள். இப்படியாக இயற்கையை வித்தியாசமா டிசைனா நாசம் செஞ்சு போட்டு இப்ப வந்திருந்து நாங்கள் இயற்கையின் மீது பாசமும் நேசமும் வைத்திருந்தோம், சங்க காலத்திலே பாடினோம், ஆடினோம், கூடினோம், இயற்கையோடு பின்னி பிணைந்தோம் என்று சொல்லி புருடாவுறதெல்லாம் இந்த இடத்துல சரி வராத சகோதரி அவர்களே. இயற்கை எப்படியாக காணப்படுகிறது தெரியுமா? வைரமுத்து அழகாக சொல்லுவார், மரம்தான் எல்லாம் மறந்தான் மனிதன் மறந்தான். நீங்கள் மறந்து விட்டீர்கள், அதை மறிக்க செய்து விட்டீர்கள். அந்த காலத்துல காட்டு தீ வந்ததுன்னு சொன்னால் எரிஞ்சு சாம்பல் ஆகட்டும், ஒருத்தர் அந்த பக்கம் போகக்கூடாது. ஆனால் இந்த காலத்திலே ஒரு இடத்துல காட்டு அண்மையில் ஆஸ்திரேலியாவில் வந்தது என்று சொல்லி சொன்னால், கனரக உலங்கு வானூர்திகள் மூலமாக முப்படையினரும் சேர்ந்து அதை அணைக்கிறதுக்காக போராடுறாங்க. ஆஸ்திரேலியா மட்டுமில்லை, எல்லா நாட்டிலையும் அதான் நடக்குது. ஒரு வனவிலங்கானது அடிபடுகிறது என்று சொன்னால் அதற்கு போய் வைத்தியம் பார்க்கிறார்கள். இப்படி பல செயற்பாடுகள் காணப்படுகிறது. இன்றைய கால இளைஞர்கள் யுனெஸ்கோ முதற்கொண்டு அத்தனை இடங்களிலும் மரநடிகை செயற்பாடு திட்டத்திலே ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். சகாராக்க பாலைவனம், கோபி பாலைவனம் என்று சொல்லி அத்தனை பாலைவனங்களிலும் இளைஞர்கள், நான் பெரியவர்களை பற்றி கதைக்கவில்லை, இன்றைய கால இளைஞர்கள், இன்றைய கால தலைமுறை பசுமை திட்டத்தை ஏற்படுத்தி மரங்களை நட்டு பாலைவனங்களை சோலைவனங்களாக்கி கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் எல்லாம் உங்களுடைய கண்களுக்கு தெரியாது. இன்றைய தலைமுறை உங்களுடைய கண்களுக்கு தெரியாது. அன்றைய கால தலைமுறைகள், அந்த ஆடின பாடின கூடின தலைமுறைகள் தான் உங்களுடைய கண்களுக்கு தெரியும். ஆகவே என்னுடைய வாதத்தை நான் மிகவும் துல்லியமாக முடிக்கிறேன் நடுவர் அவர்களே. என்னவென்று சொன்னால், இயற்கை மீதான நேசமும் பாசமும் அதிகம் கொண்ட தலைமுறையாக காணப்படுகிறது இன்றைய தலைமுறைதான் என்பதை கூறிக்கொண்டு, வலியோர் சிலர் எளியோர் தம்மை வதையே புரிகுவதா, மகராசர்கள் உலகாளுதல் நிலையாமெனும் நினைவா, உலகாள உனது தாய் மிக உயர்வாதை அடைகிறாள், உதவாதினி ஒரு தாமதம் உடனே வெளி தமிழா. நன்றி, வணக்கம். இயற்கையின் மீதான இன்றைய நாட்டம் இளைய தலைமுறையினரிடம் அல்லது இன்றைய தலைமுறையினரிடம் அதிகமாகவே காணப்படுகின்றது என்பதை லோஜன் அவர்கள் அழகாக தன்னுடைய வாதத்தினூடாக கட்டமைத்திருக்கின்றார். நீங்கள் வெறுமனே குற்றச்சாட்டுகளை முன்வைப்பதில் மட்டும் குறியாக இருக்காதீர்கள். இளையவர்களினுடைய சிந்தனை மாற்றங்களை, அவர்களுடைய செயற்பாட்டு மாற்றங்களையும் கருத்தில் கொள்ளுங்கள் என்பதாக இன்றைய நுங்கு திருவிழா, மரநடுகை, கடற்கரையோரங்களை துப்புரவு செய்வதில் இளையோர் முன்னின்று உழைக்கின்றதான தன்மை, இயற்கையை பாதுகாப்பதில் இன்றைய அரசுகள், இன்றைய கழகங்கள், நிறுவனங்கள் எடுத்துக் கொள்ளுகின்றதான செயற்பாட்டு பொறுமுறைகள், இயற்கை அனர்த்தங்களில் இருந்து எப்படி தங்களை பாதுகாத்துக் கொள்ள ஒவ்வொரு நாடும் முயற்சி செய்கின்றது என்கின்றதான பல விடயங்களை விரைவாக தனக்குரிய நேரத்துக்குள் இங்கே எடுத்துச் சொல்லி சென்றிருக்கின்றார் லோஜன் அவர்கள். உண்மை, இன்றைய சூழலிலே அதன் மீதான நாட்டம்
நினைக்கின்றேன் முல்லை கிளிநொச்சி பகுதியை சேர்ந்த இளைஞர்கள் குறிப்பிட்ட ஒரு காலத்துக்குள் 1 லட்சத்துக்கும் மேற்பட்ட மரங்களை நாட்டி சாதித்திருக்கின்றார்கள். எளியவர்களினுடைய சாதனை பயணத்தினுடைய ஒரு பகுதி. என்னுடைய பாடசாலையில் ஒரு சிறிய சம்பவம், இந்த நேற்று பாடசாலை நிறைகின்ற நேரத்திலே ஒரு உயர்தரமானவன் கிட்டத்தட்ட 60 மரங்களுக்கு நேரே நாட்டியிருந்தார்கள். 5 மரங்கள் சற்று கருகிவிட்டதே என்கின்ற அந்த கவலை, அவனுடைய அந்த வார்த்தையில் இருந்த சோகம், இளைய தலைமுறையினர்களுக்கு எப்படி அந்த இயற்கையை பாதுகாக்க வேண்டும் என்பதிலே அவர்கள் கொண்டிருக்கின்ற நாட்டத்தினுடைய வெளிப்பாடாக அதை நான் நேரடியாக கண்டுகொள்ளக்கூடியதாக இருந்தது. இப்படியாக இன்றைய தலைமுறையினர் இயற்கை மீது நேசமும் பாசமும் கொண்டு செயற்பட்டு கொண்டிருக்கின்றார்கள் என்பதை தன்னுடைய அணி சார்பாக அழகாக அங்கே கட்டமைத்து நெறிப்படுத்தி இருக்கின்றார். இல்லை, இயற்கை மீதான நேசமும் பாசமும் இன்றைய தலைமுறையினரை விட அன்றைய தலைமுறையினருக்கே அதிகமாக இருந்தது என்கின்ற அணிக்காக 2வது பேச்சாளராக வருகின்றார் மருத்துவ பீடமானவன் ஜீவசார்ந்தவர்கள். வாருங்கள். வீழ்வது நானாகினும் வாழ்வது என்னுயிர் தமிழாகட்டும் என்று தமிழெண்ணையை முதற்கண் வணங்கி, உலகெங்கும் பறந்து வாழும் டான் தொலைக்காட்சி நேயர்களே, விவாதத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கும் என் சக விவாதிகளே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவன்பான வணக்கங்கள். இயற்கையின் மீதான பாசமும் நேசமும் அதிகம் கொண்ட தலைமுறை அன்றைய தலைமுறையே எனும் வாதத்தின் ஊடாக என்னுடைய அணி சார்பாக என்னுடைய வாத கருத்துக்களை முன்வைப்பதற்கு முன்னர் எதிரணியினுடைய 1வது பேச்சாளர் கூறிய சில கருத்துக்களுக்கு என்னுடைய எதிர்வாதங்களை முன்வைத்துவிட்டு என்னுடைய வாதத்தை தொடரலாம் என நினைக்கிறேன். முதலாவது, அவர் ஒன்றை குறிப்பிட்டிருந்தார், பனை விதைப்பு அது மிகவும் வேகமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்று. ஐயா, இன்று யாழ்ப்பாணத்தில் இருக்கிற பனைகளை கணக்கெடுத்தீர்கள் என்றால் அந்த காலத்தில் இருந்த பனைகள் என்ற பாதி கூட இந்த காலத்திலே இருக்காது. பனை விதைப்பு நடைபெறுவதை விட பனை வெட்டுத்தான் அதிகமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அடுத்ததாக ஒரு விடயம் குறிப்பிட்டார், இளைஞர்கள் தான் இன்று உத்வேகமாக செயற்படுகிறார்களாம், வலிமையாக செயற்படுகிறார்களாம். ஆமாம், காலையில் செயற்படுகிறார்கள், மதியம் செயற்படுகிறார்கள், மாலையில் கொஞ்சம் பஞ்சியா கிடக்கண்டு பார்ல போய் அடிச்சு போட்டு போத்தில கொண்டு வந்து அந்த நர் ரோட்ல போட்டு உடைக்கிறாங்க. நாளைக்கு அந்த ரோட்டால போற வாகனம் அதுல ஏறி போக அது காத்து போகுது, ரோட்டால போற ஆக்களுக்கு அதுல காதுல குத்துது. இதுக்கெல்லாம் யார் ஐயா பதில் சொல்வது? இன்றைய இளைஞர்கள் உத்வேகமாக இருக்கிறார்கள். ஆனால் இந்த இளைஞர்கள் உத்வேகமாக இருப்பதற்கு காரணம் இயற்கையை வளர்க்க வேண்டும் என்பது அல்ல, தங்களுடைய கெத்தை காட்டுவதற்கும் தங்களுடைய ஊர் பெருமைகளை பேசுவதற்குமாகத்தான் இன்றைய இளைஞர்கள் இயற்கையை வளர்த்து கொண்டிருக்கிறார்களே தவிர இயற்கையை வளர்க்க வேண்டும் என்பதற்காக இன்றைய இளைஞர்கள் இயற்கையை வளர்த்து கொண்டிருக்கவில்லை. அடுத்ததாக நான் என்னுடைய வாதத்திற்குள் நுழைகின்றேன். மரம் வெட்டாத கலாச்சாரத்தை, மரங்களுடன் ஒன்றிணைந்த வாழ்வை வாழ்ந்தது அந்த காலம். அந்த காலத்து இலக்கியங்கள் முதற்கொண்டு என்னுடைய 1வது தரப்பு பேச்சாளர் குறிப்பிட்டிருந்தார், திருவள்ளுவர் மற்றது சங்க காலங்களிலே இருந்த பாடல்களை பற்றி குறிப்பிட்டிருந்தார். நாங்கள் எங்களுடைய 50 காப்பியங்களிலே முதற்காப்பியமாக இருக்கிறது சிலப்பதிகாரம். அதிலே இளங்கோவடிகள் 1வது பாடலாக கடவுளை வாழ்த்தி பாடவில்லை, 1வது மங்கள வாழ்த்து பாடலிலே ஆரம்பிக்கிறார். திங்களை போற்றுதும் திங்களை போற்றுதும் கொங்கலதார் சென்னி குளிர்வன் குடை போல் இவ் அம்கண் உலகு அளித்தலான். பின் ஆரம்பிக்கிறார், ஞாயிறு போற்றுதும் ஞாயிறு போற்றுதும், மாமலை போற்றுதும் மாமலை போற்றுதும், பூம்புகார் போற்றுதும் பூம்புகார் போற்றுதும் என்று அனைத்து இயற்கை வளங்களையும் வாழ்த்தி வணங்கித்தான் இலக்கியத்தையே ஆரம்பிக்கிறார். அவ்வாறு மனித வாழ்வியலுக்கு எவ்வளவு முக்கியமாக இருந்தது இயற்கை என்பதை உணர்ந்து தெளிந்து அந்த காலத்து பாடல்களிலே அதை வைத்தார்கள். அதை உணர்ந்து அந்த கால மனிதர்களும் செயற்பட்டார்கள். அதன் விளைவாக இயற்கையோடு ஒன்றிய வாழ்வை வாழ்ந்தார்கள். இன்றைய காலத்திலே எங்கே ஐயா இயற்கையோடு ஒன்றிய வாழ்வை வாழ்கிறார்கள்? தொழில்நுட்பம் வளர்ந்து எங்கேயோ போய்விட்டது. தொழில்நுட்ப வளர்ச்சிக்காக மரங்களை வெட்டி காகிதங்களை ஏற்படுத்துகிறார்கள், தங்களுடைய இலத்திரனியல் சாதனங்களை உருவாக்கி கொள்கிறார்கள், வீடுகளை அனைத்து ஆறுகள் குளங்களையும் அழித்து வீடுகளை கட்டுகிறார்கள், பின் வீட்டுக்குள் தண்ணி புகுந்து விட்டது என்கிறார்கள், செய்திகளில் போடுகிறார்கள் வீடுகளுக்குள் புகுந்த மழை வெள்ளம், வீடுகளுக்குள் தேங்கிய மழை வெள்ளம் என்று. செய்தியை அப்படி போடக்கூடாது. மழை வெள்ளம் தேங்குகின்ற இடங்களில் புகுந்த வீடுகள் என்றுதான் செய்தியை போட வேண்டும். அது தவறான விடயம். எனவே அன்றைய காலத்திலே என்ன செய்தார்கள்? குளங்களை ஏரிகளை தூர்வாரினார்கள். ஆறுகள் ஓடித்திருக்கின்ற இடங்களிலே தங்களுடைய வாழ்வுகளை அமைக்காமல் அதற்கு ஓரமாக அமைத்து ஆறுகளுடன் ஒன்றிய வாழ்வை வாழ்ந்தார்கள். இதைவிட
மரங்களை நட்டு தங்களுடைய பயிற்சிகைகளை மேற்கொண்டார்கள். கழிவு இன்றைய சிறந்த கழிவு முகாமைத்துவம் இருந்தது. இன்றைய காலத்தில் எங்கே அது இருக்கிறது? இந்த மானிப்பாய் ரோட்ல போய் வந்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, இந்த கோழி கழிவுகளை கொட்டி அந்த இடத்தை எவ்வளவு நாசமாக்கி வைத்திருக்கிறார்கள் என்று தெரியும். அதை விட எங்களுடைய கல்லுண்டாய் வழி, எங்களுடைய பிரதேசத்துக்கு, நான் ஆனக்கோட்டையை சேர்ந்தவன், எங்களுடைய பிரதேசத்துக்கு அருகிலே இருக்கிற கல்லுண்டாய் குப்பைகளை கொட்டுகிற இடம் அதுதான். அதை அப்படியே தீ வைத்து சில நேரங்களில் புகை மூட்டமாகவே அந்த இடம் தோற்றமளிக்கும். அதை அண்மையிலேயும் அந்த ஒரு விபத்து ஒன்று அங்கே ஏற்பட்டிருந்தது. எனவே இயற்கையோடு ஒன்றிய வாழ்வு இந்த காலத்திலே எங்கே இருக்கிறது? அதை விட எதிர்த்தரப்புவாதி இன்னொரு விடயத்தையும் குறிப்பிட்டிருந்தார். அடிபட்ட மிருகங்களுக்கு வைத்தியம் பார்க்கிறோம் என்று. மிருகங்கள் அடிபடுவதே உங்களால் தான் ஐயா. மிருகங்கள் வாகனங்களில் அடிபடுகின்றன. பிளாஸ்டிக்கை விழுங்கிவிட்டு அதை எவ்வாறு வெளியில் எடுப்பது என்று தெரியாமல் வயிற்றுக்குள் சிக்கி திக்குமுக்காடுகின்றன. பிறகு அதற்கு நீங்களே வைத்தியம் பார்க்கிறீர்கள். அதை ஒழுங்காக செய்தால் அந்த விலங்குகள் ஏன் ஐயா பாதிக்கப்பட போகின்றது? அடுத்ததாக முகநூலில் ஒரு அருமையான ஒரு மீம் ஒன்றை போட்டிருந்தார்கள். என்னவென்றால் 3 இடங்களை ஒப்பிட்டு பறவை சென்ற இடத்தை பார்த்தீர்கள் என்றால் அந்த பறவைன்ற கால் தடம், அந்த 3 தடங்கள் மட்டும் தெரியும். விலங்கு சென்ற இடத்தை பார்த்தீர்கள் என்றால் அந்த விலங்கின்ற கால் தடம் மட்டும் தெரியும். மனுஷன் சென்ற இடத்தை பார்த்தீர்கள் என்றால் மனிதன் கால் தடம் இருக்காது. அதை தவிர பிளாஸ்டிக், குப்பை, கழிவு, கஞ்சல் எல்லாமே அங்கே இருக்கும். எனவே இந்த காலத்து மனிதர்கள் இயற்கையோடு ஒன்றிய வாழ்வை வாழ்வதற்கு மறுத்து விட்டார்கள். இயற்கையோடு ஒன்றிய வாழ்வை அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. அவர்கள் தங்களுடைய தொழில்நுட்பத்துக்காகத்தான் தங்களுடைய வாழ்வை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இயற்கை மீதான பாசமும் நேசமும் அதிகம் கொண்டு வாழ்ந்தது இந்த தலைமுறையை விட அந்த தலைமுறைதான் என்று அறுதியிட்டு கூறி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி. ஜீவசாந்தவர்கள் எதிரணி தலைமையினுடைய கருத்துகளுக்கான தக்க பதிலடி என்ற வகையிலே இன்றைய சமூகத்தினர் எவ்வாறு இயற்கை மீதான தங்களுடைய செயற்பாடுகளை பிரபலமாக்குவதற்கு இன்றைக்கு 2 விடயங்கள். ஒன்று சமூக போராளி, அடுத்தது சமூக பிரபலம். இந்த 2 விடயங்களையும் வைத்துக்கொண்டு எப்படி தங்களை இயற்கை பிரியர்களாக கட்டமைத்துக் கொள்ளுகிறார்கள் என்ற ரீதியிலே தன்னுடைய வாதங்களை நகர்த்தியிருந்தார். மரம் வெட்டு, சரியான கழிவு முகாமைத்துவம் இல்லாத தன்மை, சமூக பொறுப்பற்ற நிலை, இன்றைய இளைய தலைமுறையினுடைய இந்த செயற்பாடுகள் எப்படி இயற்கையை பாதிக்கின்றது. குறிப்பாக யாழ்ப்பாணத்தினுடைய கல்லுண்டாய் வழி தினமும் அந்த பாதையால் மாதத்தில் 20 தினங்கள் பயணிப்பவன் என்ற வகையிலே அந்த குறிப்பிட்ட இடத்தை கடப்பதற்கு அல்லற்படுகின்றவர்களில் நானும் ஒருவேன். அதுபோல கடந்த காலங்களில் அல்லது இந்த காலங்களில் இந்த கழிவு முகாமைத்துவம் தொடர்பாக அதிகம் பேசப்பட்ட காரைக்கால் பிரதேசத்திலே வசிப்பவன் என்ற வகையிலே அதனால் ஏற்படுகின்ற அல்லல்களை நேரிலே கண்டும் அனுபவித்தவனும் என்ற வகையிலே 2ஓடும் தொடர்பட்ட ஒருவன் என்ற நிலையிலே இன்றைய கழிவு முகாமைத்துவம் அது உள்ளூராட்சி நகரசபை மன்றங்களாலும் சரி அல்லது மக்களாலும் சரி இன்றைக்கு அதை சரியாக கொண்டு நடத்த முடியாமல் திண்டாடப்படுகின்ற ஒரு விடயம். சாதாரணமாக ஒரு மனிதரிடம் கதைக்கின்ற பொழுது ஒரு கருத்தரங்கு ஒன்றிலே இந்த கழிவு முகாமைத்துவம் தொடர்பாக உணவை ஒரு இடத்திலே, அந்த பிளாஸ்டிக் பொலித்தீன் லஞ்ச் பேப்பர்களை ஒரு இடத்திலே, கடதாசிகளை ஒரு இடத்திலே போட வேண்டும் என்கின்ற பொழுது அருகில் இருந்தவர் சொன்னார், ஏன் இவ்வளவு கஷ்டம், அப்படியே சுருட்டி ரோட்டில் போட்டு விட்டு போனால் வேலை முடிந்து விட்டது என்று. அப்ப இப்படியாகத்தான் எங்களுடைய மனநிலை இருக்கின்றது. இந்த தன்மையிலே இந்த இளையோர் மீதான ஜீவசார்ந்தவர்களுடைய குற்றச்சாட்டுகளுக்கும் பதிலளித்துக் கொண்டு இன்றைய தலைமுறையினருடைய இயற்கை மீதான நேசம் பாசம் எப்படி இருக்கின்றது என்று சொல்லி தன்னுடைய அணிக்கு வெளி சேர்ப்பதற்காக வருகின்றார் பேச்சாளர் சோகினா கிருபாகரன் அவர்கள். வாருங்கள். நடுவர் அவர்களுக்கும் என் தரப்பு வாதியினருக்கும் என் எதிர்த்தரப்பு வாதியினருக்கும் டான் தொலைக்காட்சி வாயிலாக எங்களோடு இணைந்திருக்கின்ற அத்தனை சொந்தங்களுக்கும் எனது இந்நேர வந்தனங்களை தெரிவித்துக் கொண்டு நான் நேரடியாக இந்த தலைப்புக்குள் நுழைகின்றேன். இன்றைய இயற்கையின் மீதான நேசமும் பாசமும் அதிகம் கொண்ட தலைமுறை இன்றையதே என்கின்ற வாதத்தின் பிரதிபலிப்புகள் சிலவற்றை நான் இங்கே சொல்லலாம் என நினைக்கின்றேன். முதலாவதாக எனது எதிர்த்தரப்பு அணி நண்பர்கள் அழகாக அந்த சொல்லுவார்களே, அந்த மாடு எப்படி நுனிப்புல்லை மேய்ந்து விட்டு செல்லுமோ அதே போல நுனிப்புல்லுகளை பிடுங்கி பிடுங்கி சாப்பிட்டு விட்டு போவது போல ஒரு கற்பிதத்தை இங்கே தந்து விட்டு போகின்றார்கள் என்பதைத்தான் இங்கே நாங்கள் சொல்ல வேண்டும். அதாவது இயற்கை என்பது என்ன என்கின்ற அடிப்படை அறிவு எங்களுக்கு தேவை. இயற்கை என்பது வாழ்வதற்கு, எங்களை எங்களோடு இணைய வைத்து வாழ்வதற்கு தான் இயற்கை இருக்கிறது. அவர்கள் கூறுகின்றார்கள், அன்றைய காலத்தவர்கள், அன்றையில் இருந்தவர்கள் தான் பாதுகாத்தார்கள், செழுமைப்படுத்தினார்கள். அன்றைய காலம் என்றது போய்விட்டது.
போய்விட்ட வரலாற்றை பற்றி கதைத்துக் கொண்டு இருக்கின்றோமே தவிர இன்றைய காலத்தில் என்ன நடக்கின்றது, எவ்வாறான இயல்புகள் காட்சிப்படுத்தப்படுகின்றது என்பதை நாங்கள் இங்கே நோக்க வேண்டும். எனக்கு என்ன இங்கே குழப்பமாக இருக்கிறது என்று சொன்னால், எனது எதிர்த்தரப்பு நண்பர் அவர்கள் விளாசி விட்டு சென்று விட்டார். இங்கே கேள்வி என்னவென்றால், அவர்களுக்கு தொழில்நுட்பம் என்றால் தனிமனே ஃபேஸ்புக், ஏனென்றால் அவர் அடிக்கடி ஃபேஸ்புக்கில் திரிவதனாலோ என்னவோ, அடுத்ததாக வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ், அதே நேரம் யூடியூப், ட்விட்டர், இந்த கதைகளைத்தான் இங்கே கொண்டு வந்திருக்கின்றார். தொழில்நுட்பம் என்பது தனிமனே ஒரு சமூக வலைத்தளங்களின் ஊடாக மாத்திரம் பிரதிபலிப்பது அல்ல. தொழில்நுட்பம் என்றது ஒரு இலக்கில், ஒரு மனிதனின் இயல்பு நிலையில் இருந்து மாறுபடுகின்ற பொழுது அதனை கண்காணித்து அதை வழிப்படுத்துவதாகவும் காணப்படுகின்றது. ஆக நாங்கள் இங்கே சொல்கின்ற பேண்டக அபிவிருத்தி நிலைகள் என்று சொல்கின்ற விவசாயத்திலே நாங்கள் காணக்கூடிய பிரதிபலிப்புகள் அதிகம். உதாரணத்துக்கு மண்புழுவே இல்லை என்று சொல்லிவிட்டு சென்று விட்டார் அந்த எதிர்த்தரப்பு தலைவி. ஐயோ மண்புழு மண்புழு என்று சொல்லி நாங்கள் இங்கே மண்புழு விவசாயம் அதை ஊக்குவித்துக் கொண்டிருக்கின்றோம். எத்தனை தேசங்களில் எத்தனை இடங்களில் அவற்றை நாங்கள் அபிவிருத்தி செய்து கொண்டு வருகின்றோம். வலிகாமம் பிரதேச சபையை அண்டிய பிரதேச சபையில் கூட அங்கிருந்து உற்பத்தி செய்யப்பட்ட மண்புழு உரங்களை நாங்கள் எத்தனையோ பிரதேசங்களுக்கு விநியோகித்துக் கொண்டிருக்கிறோம். அவ்வாறான உதாரணங்கள் அவர்களது கண்ணுக்கு தெரியாது. அவர்கள் இளையவர்கள், அவர்களுக்கான நோக்கு வர்மங்கள் எவ்வாறு இருக்க வேண்டும் என்கின்ற அடிப்படை அறிவு கூட இல்லை. அவர் சொன்னால் கல்லுண்டாய் வழியிலே குப்பைகள் கொளுத்தப்பட்டு எரிகின்றது என்று கனகாலம் அதுக்குள்ளால போட்டு வர ஒரு மனு எழுத தைரியம் இல்லை. அப்ப யாரை பிழை சொல்வது என்று சொல்கின்ற பொழுது நாங்கள் இளைஞர்களை சொல்லுவோம், அவரும் இளைஞர்கள் என்று சொல்கின்றார். ஆக நான் சொல்லுகின்ற விடயம் என்னவென்றால், அந்த இடத்தில் நடக்கின்ற அத்தனை பிரச்சனைக்கும் எத்தனை இளைஞர்கள் சமூக வலைத்தளங்களூடாகவும் மனுக்கள் மூலமாகவும் கோரிக்கை மூலமாகவும் அரசுக்கும் அரசாங்கத்திற்குமாக அத்தனை அழுத்தங்களை கொடுத்து இருக்கிறார்கள் என்பது அவர்களுக்கு தெரியாது. அவர்களுக்கு அன்றைய நாளில் நிம்மதியாக இருத்தல் அவசியமாக காணப்படுகிறது. அவரும் ஒரு இளைஞர், ஆனால் அவருக்கு அந்த அக்கறை இல்லை. அவர் என்ன சொல்ல வருகின்றால், அன்றைய காலத்தில் இருந்தவர்கள் நன்றாக பாதுகாத்தார்கள், நன்றாக அபிவிருத்தி செய்தார்கள், அவரது சமூகம் அவரது குடும்பம் மாத்திரம் சந்தோஷமாக இருந்தது, சங்ககாலம் சங்கமருவிய காலம் என்று பாட்டுக்களை பாடிக்கொண்டு இருக்கிறார்கள். இங்கு அடுத்ததாக நான் சொல்ல வேண்டிய விடயம் என்னவென்றால், நாங்கள் சொல்கின்ற இந்த பனை, அவர் சொன்னார் வித்துக்கள் நாட்டி என்ன பிரயோசனம், நாங்கள் யுத்த காலத்தில் 30 வருடங்கள் பித்தாடி திரிந்த எங்களுக்கு எத்தனை மரங்கள் பறந்து திரிந்தது என்று அவர்களுக்கு தெரியும். எதில் குண்டுகளே. அது தெரிந்தும் கூட அவர் சொல்லுகின்றார் என்னவென்றால், நாங்கள் இங்கே பனை அபிவிருத்தி எந்த விதமான நோக்குப்பாடுகளும் இல்லை என்று சொல்லி. உதாரணத்துக்கு சொன்னால், பனை அபிவிருத்தி சங்கங்கள் இருக்கிறது, எத்தனை வலயங்களில் பனை அபிவிருத்தி சங்கம் இருக்கிறது, எத்தனை உற்பத்திகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது, எத்தனை இடங்களுக்கு அது ஏற்றுமதி செய்யப்பட்டு கொண்டிருக்கிறது, எத்தனை இடங்கள் அது எங்களது பாரம்பரியம் கலாச்சாரம் கொண்டு சேர்க்கப்படுகின்றது என்பது அறிவு அவருக்கு இல்லை. ஆக அவரது எண்ணப்பாடு என்னவென்றால், அன்றைய காலத்தில் சிறந்தவர்கள், அவர்கள்தான் பாதுகாத்தார்கள், நாங்கள் இங்கே ஒன்றும் செய்யவில்லை என்பதுதான் அவரது குற்றச்சாட்டாக இருக்கிறது. இந்த குற்றச்சாட்டுக்கு அவரும் மறுமொழி தேட வேண்டும் என்பதுதான் இந்த முதலாவது வாதமாக இருக்கிறது. ஆக நாங்கள் இங்கே சொல்லப்படுகின்ற அடுத்த விஷயம் என்னவென்று, இன்றைய குழந்தைகள் பாடசாலை மாணவர்களுக்கு தெரியும், ஒரு டொஃபி பேப்பரை கொண்டு நாங்கள் எங்க போட வேண்டும் என்று சொல்லி. உதாரணத்துக்கு என் வீட்டில் இருக்கும் எனது தங்கை கூட பாடசாலைக்கு சென்று விட்டு அந்த டொஃபி பேப்பர் உரிய கடதாசி பெட்டிக்குள்ளோ அல்லது டஸ்ட்பினுக்கோ போடக்கூடாது என்றால் அந்த டொஃபி பேப்பரை எடுத்து தனது பைக்குள் கொண்டு வீட்டு குப்பை தொட்டிக்குள் போடும் அறிவு எங்களது பிள்ளைகளிடம் இருக்கிறது. அந்த பிள்ளைகள் பாதுகாத்து கொண்டிருக்கிறது. அதுகள் வீடு வழியே பெற்றோர்களிடம் எங்காவது செல்லுகின்ற பொழுது அவர்கள் கேட்கின்றார்கள், நம்ம அங்க அப்படி இருக்கே, நம்ம இங்க இப்படி இருக்குது, இதுகளை மாற்றி செய்யலாம் தானே, அதற்கான செயற்பாடுகளை செய்யுங்கன்னு சொல்லி குழந்தைகள் பெற்றோர்களுக்கு அந்த அழுத்தங்களை கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். அந்த நிலைப்பாடு இருக்கின்றது. அதே தவிர இப்பொழுது பார்த்தால் கண்டல் தாவரத்தை எத்தனையோ பேர், எத்தனையோ அபிவிருத்தி உத்தியோகத்தர்கள் சரி, எத்தனையோ இயக்கங்கள் சரி, எத்தனையோ மனிதவள செயற்பாடு அபிவிருத்தி சங்கங்கள் சரி வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். எத்தனை கண்டல் தாவரங்களை நாங்கள் உற்பத்தி செய்து வருகின்றோம், வளர்த்து வருகின்றோம். அவ்வாறான நோக்குப்பாடுகளை நாங்கள் பார்க்க வேண்டும். அடுத்ததாக தண்ணீர் தூர்வார வேண்டுமாம், குளங்களை தூர்வார வேண்டுமாம் என்று சொன்னார்களே, அந்த தூர்வாரங்கள் எப்பொழுது ஒழுங்காக நடைபெற்றது? இப்பொழுது வழுக்கையாற்று அபிவிருத்தி திட்டம், அதாவது வழுக்கையாறை மீள் கொண்டு வருதல் திட்டத்தில் மருத்துவப்பீடம், யாழ்ப்பாணம் மருத்துவப்பீடம் சார்பாக ஒரு ஆய்வு ஒன்று நடந்து கொண்டே இருக்கிறது. அந்த ஆய்வின் வழியாக அதற்கான தீர்வு கிடைக்கும். அவ்வாறான செயற்பாடுகள் இன்றும் நடந்து கொண்டிருக்கின்றது என்பதற்கான உதாரணங்களை நாங்கள் இங்கே சுட்டிக்காட்ட வேண்டும். உதாரணங்களாக ஒரு இயற்கை, அதாவது உண்ணும் போது பசுவிற்கு ஒரு
ஒரு பச்சிலை என்று சொல்வார்கள். அதுபோல நாங்கள் திருமண வைபவங்களில் ஒரு நினைவு பரிசாக இருக்கட்டும் சரி, அந்தியட்டி வழியே அந்தியட்டிகள் முடிந்தாப்புற அவர்களுக்காக கொடுக்கின்ற அந்த பொருட்களாக இருக்கட்டும், எல்லாமே மரங்களாகத்தானே இருக்கிறது. எத்தனை மரநடுகை திட்டங்கள், அபிவிருத்தி வேலை திட்டங்கள் நடைகின்றது. மா வேண்டுமா, தேசி வேண்டுமா, பலா வேண்டுமா, கொய்யா வேண்டுமா என்கின்ற எங்களுக்கு ஏற்ற மாதிரியான சுதேச இனங்களை அவர்கள் கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள். சுதேச இனம் என்று சொல்கின்ற பொழுது நீங்கள் நெல்லுகளை மட்டும் பச்சை பெருமன், மொட்டை கருப்பான் என்கின்ற பெயர்களை மாத்திரம் சொல்லாதீர்கள். அப்படி சொல்ல போனால் அவற்றுக்கான ஈடுபாட்டுகளை நாங்கள் அபிவிருத்தி செய்ய வேண்டும். அதற்கான செயற்பாடுகளை நாங்கள் இங்கே செய்து கொண்டிருக்கின்றோம். அதாவது விவசாய அபிவிருத்தி சங்கங்களை இது செய்து வருகின்றது என்பதை நான் இங்கே கூற வேண்டும், கோடிட்டு கூற வேண்டும். இவர்களுக்கு என்ன இப்பொழுது பெரிய ஒரு நிலைப்பாடு என்று சொன்னால் எங்களிடம் குற்றம் சாட்டுவது. அவர்கள் இளையவர்களாக இருக்கிறார்கள், இன்றைய சமுதாயத்தை சேர்ந்தவர்களாக இருக்கிறார்கள், இயற்கையின் மீது பாசமோ நேசமோ கொண்டிராதவர்களாக கூட இருக்கட்டும், அவர்கள் எங்களிடம் இன்றையவர்கள் இளைஞர்கள் மீது அவர்களது குற்றச்சாட்டல் தான் பிழை என்றதை கூறி நான் இறுதியாக சொல்வது என்னவென்றால், இயற்கை என்பது மனிதன் வாழும் இடம். இயற்கையுடன் மனிதன் ஒன்றித்து எப்பொழுதுமே இருக்கின்றான். அந்த இயற்கையையும் மனிதனையும் எப்பொழுதுமே பிரிக்க முடியாது. அந்த பிரிக்க முடியாத இயல்பை கொண்டவன் தான் மனிதன் என்று கூறி இந்த வாய்ப்புக்கு பாராட்டி நன்றி தெரிவித்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். சோகினா அவர்கள் இன்றைய இளையவர்களினுடைய பாதையை, அவர்களுடைய செயற்பாடுகளை புரிந்து கொள்ளுகின்ற அளவுக்கு அன்றைய தலைமுறையினர் இல்லை. காலங்கடந்தவைகளை விட்டுவிடுங்கள், இன்றைய நடைமுறை விடயங்களை நீங்கள் அவதானியுங்கள். எந்த அளவுக்கு இன்றைய தலைமுறையினர்கள் இயற்கை மீதான பாசத்துடனும் நேசத்துடனும் செயற்படுகின்றார்கள் என்ற கருத்து நிலையில் நின்று தன்னுடைய வாதத்தை முன்வைத்திருக்கின்றார். மரபு வழிபட்ட இனங்களாக இருக்கலாம், அங்கே விலங்குகளை பறவைகளை என்று சொல்லி கட்டமைக்கப்பட்ட ரீதியிலே இவற்றை பாதுகாப்பதிலே இன்றைய சமூகங்கள் கொண்டிருக்கின்ற அக்கறை, குறிப்பாக நீர்நிலைகள் பேணல், நினைக்கின்றேன் அது எங்களுடைய தேசத்தை விட, ஈழத்தை விட தமிழகத்திலே ஒரு இளைஞர் குழு ஒன்று எத்தனையோ வருடங்களாக தூர்வாராமல் அடைபட்டு கிடந்த வாய்க்கால்களையும் குளங்களையும் கேணிகளையும் நூற்றுக்கணக்கானவற்றை தூர்வாரி அதை கொண்டு வந்து இன்றைய தமிழகத்தினுடைய மீண்டும் அங்கே ஒரு பசுமை புரட்சிக்கு வித்திட்டு இருக்கின்றது. தேசங்கடந்து அவர்கள் வேறு நாடுகளுக்கும் சென்று தங்களுடைய ஆலோசனைகளையும் செயற்பாடுகளையும் செயற்படுத்தி காட்டியிருக்கிறார்கள். குறிப்பாக ஆப்பிரிக்க தேசங்களில் அவர்களுடைய அந்த இன்றைய இளைய தலைமுறையினர்கள் கொண்டிருக்கின்ற அரைவட்ட வடிவான அந்த நீர்த்தேக்கு முறை, அதை ஒட்டியதான தாவரங்களை வளர்ப்பு முறை என்கின்ற புதிய சிந்தனை ஓட்டங்கள் பசுமை புரட்சிக்கு வித்திட்டிருக்கின்றதான தன்மை, அப்படியான நிலையிலே நின்று தன்னுடைய கருத்தை கொண்டு நகர்த்தி இருக்கின்றார். இந்த தன்மையிலே இல்லை, இயற்கை மீதான நேசமும் பாசமும் அன்றைய தலைமுறையினருக்கு அதிகம் இருந்தது என்கின்ற அணியினுடைய இறுதி பேச்சாளர் தன்னுடைய அணி சார்பான வாதத்தை நிறைவு செய்து வைப்பதற்காக வருகின்றார். சிறந்த பட்டிமன்ற பேச்சாளர், உணவுத்துறை பரிசோதகர், ஈழத்துக்குரல் ஹரி அவர்கள். வாருங்கள். எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழ் என்று சங்கே முழங்கு எங்கள் பகைவர் எங்கோ தொலைந்தார், இங்குள்ள தமிழர்கள் ஒன்றாதல் கண்டேன். கனித்தமிழாம் என் செந்தமிழ் தாய்க்கு சிரம் தாழ்த்தி, நடுவர்களே, என் அணியினரே, எதிரணியினரே, டான் சொந்தங்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் இந்நேர வணக்கங்களை கூறிக்கொண்டு நான் நேரடியாக தலைப்புக்குள் உள்ளேன். நடுவர்களே, இன்றைக்கு இந்த இயற்கையை காதலித்துக் கொண்டிருப்பவர்கள் அன்றைய தலைமுறை சார்பாக பேசலாம் என நினைக்கிறேன். நடுவர்களே, வரலாறு எங்கள் வழிகாட்டி, இயற்கை எனது நண்பன் என்ற ஒரு இனத்திலே வளர்ந்து கொண்டிருக்கக்கூடிய நாங்கள் இன்றைக்கு இந்த இயற்கையை எவ்வாறு போற்றி பாதுகாத்து கொண்டிருக்கிறோம் என்பதற்கான விடையை கேட்டாலே தெரியும். இந்த இயற்கையை காதலித்துக் கொண்டிருப்பவர்கள் அன்றைய தலைமுறையா இன்றைய தலைமுறையா என்று வந்துவிடும். பெரிதாக ஒன்றும் உதாரணம் தேவையில்லை. இந்த மண்ணிலே எங்களை ஆண்டிருக்கக்கூடியவர்கள், எங்களுக்கு ஒழுக்கங்களை கற்றுக் கொடுத்தவர்கள், எங்களுக்கு வீரத்தை கற்றுக் கொடுத்தவர்கள், இந்த மண்ணிலே ஒரு வித்துடலை விதைக்கும் பொழுது அந்த விதையாக விதையக்கூடிய அந்த வித்துடலோடு சேர்ந்து ஒரு மரங்களை நாட்டி பழக்கப்படுத்தியவர்களாக இருக்கிறார்கள். இன்றைக்கு எங்களுடைய இளைய தலைமுறை அந்த புதிய தலைமுறை எங்களுக்கு காட்டியிருக்கக்கூடிய அந்த பழக்க வழக்கத்தை கொண்டு செல்கிறார்களா என்ற கேள்வியோடு நாங்கள் இந்த மண்ணுக்குள்ளே செல்லலாம். வள்ளுவன் பேசும் பொழுதே கூறுகின்றான், பகிர்ந்துண்டு பல்லுயிரும் ஓம்புதல் என்றுதான் வள்ளுவன் கூறுகின்றான். தனியே மனித உயிர்கள் ஓம்புதல் என்று அவன் கூறவில்லை, பல்லுயிரும் ஓம்ப வேண்டும். இந்த உலகம் இந்த பூமி நான் நீ மாத்திரம் வாழ்ந்துவிட்டு செத்து போவதற்கான உலகம் இது அல்ல. இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய அனைத்து உயிரினங்களும் வாழ வேண்டும். பறவைக்கும், பட்சிக்கும், தேனிக்கும், வண்டுக்கும், அனைத்துக்குமாக நாங்கள் வாழ வேண்டும் என்பதைத்தான் வள்ளுவம் பேசியிருக்கிறது. லோயன் வந்தார். லோயன் அழகாக பேசினார். நொங்கு திருவிழாவை பற்றி பேசினார். ராவணன் ஒரு இடத்திலே கூறுகிறான், பாவம் எந்நாட்டு மக்களுக்கு கொண்டாட்டம் என்றாலே என்னவென்று தெரியாது,
பாவம் என் நாட்டு மக்களுக்கு திருவிழாவென்றாலே என்னவென்று தெரியாது. ஏனென்றால் அவர்கள் அனுதினமும் ஒவ்வொரு நாளும் பண்பாடு கொண்டாட்டம் திருவிழா என்று வாழ்ந்து கொண்டிருப்பவர்களுக்கு அன்றாட வாழ்வியலுக்கும் திருவிழா கொண்டாட்டங்களுக்கும் வித்தியாசம் தெரியாது என்று ராவணன் தன்னுடைய ஆட்சியை பற்றி கூறும் பொழுது, இயற்கையோடு அன்றாடி கொண்டாடி தீர்த்து திருவிழாவாக இயற்கையோடு வாழ்ந்த எங்கள் சமுதாயங்களுக்கு இன்றைக்கு நீங்கள் இதுதான் இயற்கை திருவிழா என்று காட்டுவதுதான் இன்றைக்கு உங்களுடைய இயற்கை காதலா என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். அடுத்ததாக கணபதி பெரியப்பாவை பற்றி லோயன் பேசினார். யானைகள் எல்லாம் காடுகளை உருவாக்குகிறது, நான் ஏற்றுக்கொள்கிறேன். எத்தனையோ யானைகளினுடைய ஒரு லத்தியில் இருந்து லட்சம் காடுகள் உருவாகிறது. ஆனால் இன்றைக்கு எங்கள் கணபதி பெரியப்பாக்கள் எல்லாவற்றையும் சரணாலயங்களுக்கு கொண்டு வந்து வைத்துவிட்டு தாய்லாந்தில் இருக்கும் கணபதி பெரியப்பாவை இலங்கைக்கு தானமாக கொடுக்கிறோம், இலங்கையில் வயது மூத்த கணபதி பெரியப்பாவை தாய்லாந்துக்கு கொடுக்கிறோம் என்று கணபதி பெரியப்பா எல்லாரையும் மிருகக்காட்சி சாலையிலே அடைத்துவிட்டு நாங்கள் இயற்கையை காதலிக்கிறோம் என்றால் அது என்ன நியாயம் ஐயா? அடுத்ததாக புலிகள் எப்பொழுதுமே இயற்கையை நேசித்தவர்களாகத்தான் இருந்தார்கள். புலிகள் எப்போதுமே இயற்கையை பாதுகாத்த ஒரு உயிரினங்களாகத்தான் இருந்து கொண்டிருந்தது. ஒரு புலி 25,000 மனிதர்களுக்கான நீர் தேவையை பூர்த்தி செய்யக்கூடியதாக இருக்கிறது. இந்த மழை இந்த பூமியிலே விழும் பொழுது அவை மரங்களினுடைய வேர்களூடாக ஓடி வந்து புல்வெளிகளை தாண்டி புல்களிலே வந்து நிற்கிறது. அந்த புட்கள் அளவளவாக அந்த தண்ணீரை நிலத்திற்கு விட்டு கொண்டு இருக்கிறது. அந்த தண்ணீர் தான் எங்களுடைய நீர்வீழ்ச்சியாக வந்து கொண்டிருக்கிறது. புட்கள் மாத்திரம் இல்லை என்றால் ஒரே நாளில் பெய்யும் மழை எத்தனையும் நீர்வீழ்ச்சிகள் அருவிகளூடாக ஒரே நாளிலே கடலை சென்றடைந்துவிடும். ஆனால் வருடம் முழுவதும் ஒரு ஆறு அல்லது ஒரு நீர்வீழ்ச்சி ஓடிக்கொண்டிருக்கிறது என்றால் அங்கிருக்கக்கூடிய புல் சமவெளிகள் அந்த புட்கள் பிடித்து வைத்திருக்கக்கூடிய நீர், இந்த புட்களை மான்கள் வந்து புட்களை சாப்பிட்டு விட்டு போடும் போது புட்கள் இல்லாமல் அந்த நீர்ச்சமனிலே குழம்பி போகிறது. ஆனால் ஒரு காட்டிலே ஒரு புலி இருக்கும் பொழுது அந்த புலி அந்த மான்களையும் ஆடுகளையும் வேட்டையாடும் பொழுதும் அங்கே உயிரியல் சமநிலை பாதுகாக்கப்படுகிறது, நீர் சமநிலைகள் பேணப்படுகிறது. இதற்காகத்தான் ஒரு புலி ஒரு காட்டை பாதுகாக்கும், ஒரு புலி 25,000 மனிதர்களுக்கு நீரை கொடுக்கும் என்று கூறும் பொழுது இன்றைக்கு எல்லாம் புலிகளுக்கு சரணாலயம் வைத்து நாங்கள் இயற்கையை நேசிக்கிறோம் என்றால், புலிகளை நாங்கள் மிருகக்காட்சி சாலையிலே வைத்து இயற்கையை நேசிக்கிறோம் என்றால், காட்டிலே இருக்கக்கூடிய புலியை இங்கே நாட்டிலே அடைத்து வைத்துவிட்டு எந்த இயற்கையை நீங்கள் நேசிக்கிறீர்கள் என்பதுதான் என்னுடைய கேள்வியாக இருக்கிறது. காட்டுத்தீ வந்த அன்றைக்கு ஹெலிகாப்டர் போடுறோம், நாங்கள் தண்ணிய வாளியால் அள்ளி ஊத்தி அணைக்கிறோம் என்றெல்லாம் கூறினார் நடுவர்களையும். அமேசான் காட்டிலே காட்டுத்தீ வந்தது. ஒரு அமேசான் காட்டிலே இந்த உலகத்தினுடைய நுரையீரலாக இருக்கக்கூடிய அமேசான் காட்டிலே ஒரு இடத்தில் காட்டுத்தீ வந்தால் பரவாயில்லை, ஒரே நேரத்தில் 63 இடங்களிலே காட்டுத்தீ வந்தது என்னும் பொழுது பிறகுதான் ஆய்வுகளில் தெரிந்தது அங்கிருக்கக்கூடிய பழங்குடி மக்களை எழுப்புவதற்காக பல நாட்டு அரசாங்கங்கள் சேர்ந்து செய்த சதிவேலை அதுவாகத்தான் இருக்கிறது என்று தங்களுடைய சுயலாபங்களுக்காக தங்களுடைய சுகபோக வாழ்க்கைக்காக காடுகளை கொளுத்தி நுரையீரலை புகையவிடக்கூடிய இந்த சமுதாயத்தில் நீங்கள் இயற்கையை காதலிக்கிறீர்கள் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். இன்னொரு விடயம், எங்களுடைய யாழ்ப்பாணத்திலே 1200க்கும் மேற்பட்ட குளங்கள் இருந்தது. இன்றைக்கு குளங்கள் எல்லாம் கிணத்த காணல மாதிரி குளத்த காணல நடுவர்களே, 800க்கும் குறைவான குளங்கள் தான் யாழ்ப்பாணத்திலே இருக்கிறது. ஒரு நீர் சமநிலையை பேண முடியாத சமுதாயமாக மாறிக்கொண்டிருக்கிறோம். ஒரு காலத்திலே ஒரு அரைக்காச்சட்டையோட ஒரு ஆம்காட் வெனியனோட 4-5 இங்கிலீஷை பேசிக்கொண்டு மண்டேர டை அடிச்சு கொண்டு ஒரு மினரல் போட்டரை கொண்டு திரிகிற அந்த வெள்ளக்கார அல்லது வெளிநாட்டிலிருந்து வரக்கூடிய மாமா சித்தப்பாவை எல்லாம் என்று பார்த்தோம். ஏனென்றால் அந்த மினரல் போட்டர் போத்தில்கள் எல்லாம் அவர்களை வெளிநாட்டவர்களாக காட்டியது. இந்த மினரல் போட்டர் போத்தில்களை ஆவென்று பார்த்தாங்க. இன்றைக்கு நாங்கள் எல்லாருமே மினரல் வாட்டரோட தெரியும். ஆனால் நாங்கள் குடிக்கக்கூடியது உண்மையான மினரல் வாட்டர் நண்பர்களே, அவை மினரல் லெஸ் வாட்டராக தான் இருக்கிறது. இன்றைக்கு ஃபில்டர் வாட்டர்களை நாங்கள் குடித்துக் கொண்டிருக்கிறோம். அதற்கும் அது எந்த நிறுவனம் என்ற சான்றே இல்லாமல் குடித்து நாசமாகி போய் கொண்டிருக்கிறோம். நினைத்து பாருங்கள், இன்றைக்கு சுற்றுச்சூழல் மாசடைந்த நகரங்களின் பட்டியலிலே எங்களுடைய யாழ்ப்பாணமும் இருக்கிறது. இன்னும் சில தசாப்தங்களுக்குள் எங்களுடைய யாழ்ப்பாண மத்திய பேருந்து நிலையத்துக்குள் இந்த செயற்கை சுவாசம் ஊட்டக்கூடிய கருவிகள் வரும். அன்றைக்கு நாங்கள் சுவாசிக்க முடியாத இனமாக மாறிக்கொண்டிருப்போம் என்பதை நீங்கள் நினைவில் கொள்ளுங்கள். புத்தர் கூறுகிறார், ஒரு பூவிலிருந்து தேனி எவ்வாறு தேனை எடுக்குமோ அதுபோல என்னருமை சமுதாயமே இந்த இயற்கையை நீங்கள் பாவித்து விடுங்கள், இந்த இயற்கையை நோகாமல் பாவித்து விடுங்கள் என்று புத்தன் கூறினான். அப்படி இந்த இயற்கையை பாதுகாக்க வேண்டிய தேவை இருக்கிறது நடுவர்களே. இறுதியாக ஒன்றை கூறுகிறேன். ஒரு காரில் இருந்து வரக்கூடிய கார்பன் புகைகளை சமப்படுத்துவதற்கு இந்த சூழலுக்கு 6 மரங்கள் தேவைப்படுகிறது. இன்றைக்கு எத்தனை ஆயிரம் கார்களை வாங்கி குவிக்கிறோம், எத்தனை ஆயிரம் மரங்களை இந்த இளைய சமுதாயம் நாட்டுகிறது என்ற கேள்வியை கேட்டுக்கொள்ளுங்கள். ஒரு மனிதனுக்கு 422 மரங்கள் தேவைப்படுகிறது. இன்றைக்கு எத்தனை மனிதர்கள் இருக்கிறோம், எத்தனை மரங்களை அழித்திருக்கிறோம், நாட்டி இருக்கிறோம் என்ற கேள்வியை கேட்டுக்கொள்ளுங்கள். இவை உங்களுக்கு கூறும் இன்றைக்கு இந்த இளைய சமுதாயமா அன்றைய எங்களுடைய சமுதாயமா இந்த இயற்கையை காதலித்தார்கள் என்று. எனவே இயற்கை எனது நண்பன் என்ற பெரும் தலைவனோடு கொள்கையோடு வாழக்கூடிய இந்த இனம் இனியாவது இந்த இயற்கையை உலகன்போடு உளச்சுத்தியோடு நேசித்து இயற்கையோடு வாழட்டும் என்று கூறி விடைபெறுகிறேன். ஹரிஹரன் அவர்கள் உற்சாகமாக ஆக்ரோஷமாக தன்னுடைய அணிசார்பான வாதத்தை கொண்டு நடத்தி இருக்கின்றார்.
இந்த 90களில் வெளிவந்த ஒரு திரைப்பட பாடல் ஒன்று அதனுடைய அடிகள் அழகாக சொல்லியிருக்கும். குயிலை பிடித்து கூண்டில் அடைத்து கூவச் சொல்லுகின்ற உலகம், மயிலை பிடித்து காலை உடைத்து ஆடச் சொல்லுகின்ற உலகம். இன்றைய தலைமுறையினருடைய போக்கு அப்படித்தான் இருக்கின்றது என்பதாக அவருடைய வாதம் நகர்ந்திருக்கின்றது. சரணாலயங்களிலும் விலங்கு பாதுகாப்பு நிலையங்களிலும் கொண்டு வந்து பறவைகளையும் விலங்குகளையும் அடைத்து விட்டு நாங்கள் பாதுகாக்கின்றோம் என்பதிலே என்ன பயன்? அவற்றினுடைய சுதந்திர வாழ்வுகள் இன்றைக்கு பறிக்கப்பட்டிருக்கின்றது. நீர்நிலைகள் காணாமல் போயிருக்கின்றன. இயற்கை மீதான இயற்கை அழிப்பு திட்டமிட்டு செயற்படுத்தப்படுகின்றது. இனக்குழுமங்கள் இயற்கையை நாடி வாழ்கின்ற மக்களுடைய வாழ்க்கைகளை இன்றைய அரசுகள் திட்டமிட்டு அழித்து இல்லாமல் செய்திருக்கின்றன. இப்படியான ஒரு நிலையிலே இயற்கை எனது நண்பன் என்கின்ற தன்மையிலே வாழ்ந்த ஈழத்தவர்களுடைய வாழ்க்கை கோலம் இன்றைக்கு மாற்றப்பட்டிருக்கின்றது. அந்த மடை மாற்றம் இன்றைய தலைமுறையினரிடம் இயற்கை மீதான அந்த நேசத்தையும் பாசத்தையும் தொடர்ச்சியாக இல்லாமல் செய்து கொண்டிருக்கின்றது என்பதாக தன்னுடைய வாதத்தை கொண்டு நகர்த்தி இருக்கின்றார். இந்த தன்மையிலே இல்லை இன்றைய தலைமுறையினருடைய நேசமும் பாசமும் நிலைத்திருக்கின்றது என்று தன்னுடைய அணிசார்பான வாதத்தை நிறைவு செய்து வைப்பதற்காக வருகின்றார் பட்டிமன்ற பேச்சாளர் காப்புறுதி உத்தியோகத்தர் நதீஸ் அவர்கள். வாருங்கள். எல்லாம் வல்ல இறைவனுடைய திருவடிகளை இருகரம் பற்றி இன்றைய இந்த பட்டிமன்றத்தினுடைய நடுவரவர்களே, என் சக பேச்சாளர்களே, உலகமெங்கும் பறந்து வாழுகின்ற டான் டிவி தொலைக்காட்சியினுடைய நேய பெருமக்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய இந்நேர வணக்கங்களை முதலில் தெரிவித்துக் கொண்டு, நடுவர் அவர்களே, இன்றைக்கு எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற தலைப்பு இயற்கை மீதான நேசமும் பாசமும் கொண்டவர்கள் இன்றைய தலைமுறையினரா இல்லை என்றால் அன்றைய தலைமுறையினரா என்பதுதான் இந்த பட்டிமன்றமும் இன்றைக்கு ஆய்ந்து கொண்டிருக்கக்கூடிய விடயம். எனக்கு முதலாக பேசியிருக்கக்கூடிய தம்பி ஹரிகரன் பேசிய பின்பு நீங்கள் ஒரு வார்த்தையை சொல்லியிருந்தீர்கள், குயிலை பிடித்து கூண்டில் அடைத்து என்ற ஒரு பாடலை பாடவில்லை சொன்னீர்கள். இந்த தலைப்பிற்கும் அந்த பாட்டிற்கும் இடையிலே அந்த வேறுபாட்டை பார்க்கின்ற போது, பாசம் என்றால் என்னவென்று சொன்னால் இயற்கை மீதான பாசம் என்றால் அந்த இயற்கையை நாங்கள் வளமாக வளப்படுத்தி அதை பாதுகாக்க வேண்டும். இன்றைக்கு குயிலை பிடிச்சு கூண்டில் அடைச்சு மயிலை பிடிச்சு காலை உடைச்சு எல்லாம் செய்கிறோம், பாசம் இல்லை. அன்றைக்கு வேள்வி என்கின்ற பெயரிலே விலங்குகளை வேட்டையாடி உண்டவர்கள் தானே நீங்கள். எங்கே இருந்தது பாசம்? பக்தி என்கின்ற பெயரினாலே ஆலயங்களை இரத்த பூமியாக்கியவர்கள் தானே நீங்கள். எங்கே இருந்தது உங்களிடத்திலே பாசம்? ஆனால் இன்றைக்கு அந்த விலங்குகளுக்கு காரணியம் ஜீவகாரணியம் என்கின்ற பெயரிலே இன்றைக்கு எத்தனை சரணாலயங்களை அமைத்து அவற்றை பாதுகாத்துக் கொண்டிருக்கிறோம் என்பது இந்த அவை சிந்திக்க வேண்டிய ஒன்றாக இருக்கிறது என்பதை முதலிலே நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். சொல்லி இருந்தீர்கள், நாங்கள் காட்டி அளித்தோம் என்று. அவர் அருமையாக சொன்னார் தம்பி ஹரிகரன். இன்றைக்கு எத்தனை வாகனங்கள், கார்கள் ஓடுகிறது. அவர் காரிலே பிரியமானவர் என்கின்றதாலே காரை பற்றி பேசியிருந்தார். நாங்கள் மோட்டார் சைக்கிளே பிரியமானவர் என்பதனாலே மோட்டார் சைக்கிளை பற்றி பேசுகின்றோம். இன்றைக்கு பல விதமான வாகனங்கள் இன்றைக்கு வீதியிலே ஓடுகிறது. எத்தனை பேர் மரங்களை நடுகிறீர்கள் என்ற ஒரு கேள்வியை கேட்டிருந்தார். அன்றைக்கு ஓடிய தேர்களுக்கெல்லாம் எத்தனை மரங்களை நீங்கள் வெட்டியிருந்தீர்கள் என்பதை நீங்கள் இந்த மன்று சிந்திக்க வேண்டும். அன்றைக்கு முல்லைக்கு தேர் கொடுத்தான் பாரு என்று சொன்னீர்களே, அந்த ஒரு முல்லைக்காக, ஒரு சின்ன முல்லை செடிக்காக தேரை உருவாக்குவதற்காக எத்தனை தேக்குகளை வெட்டினீர்கள், எத்தனை மாமரங்களை வெட்டினீர்கள், எத்தனை பயன் தரக்கூடிய இலுப்பை மரங்களை அல்லது என்றால் பல்வேறுபட்ட மரங்களை எல்லாம் வெட்டி தேரை உருவாக்கி இருக்கக்கூடிய அந்த தேரை ஒரு சின்ன செடிக்காக கொண்டே விட்டு நடந்து சென்ற பெருமையாக பேசுவது எவ்வளவு ஒரு கேவலமானது என்பதை இந்த மன்று புரிந்து கொள்ள வேண்டும். இயற்கையை நேசிப்பது என்று சொன்னால் அந்த முல்லைக்கு ஒரு தடியை கொடுத்து முண்டு கொடுத்து விட்டு அந்த தேரிலே சென்றிருக்க வேண்டும் இல்லையா? இத்தனை மரங்களை அழித்து இத்தனை ஆயிரம் அந்த மக்களுடைய பலன்களினாலே உருவாக்கக்கூடிய அந்த தேரை ஒரு முல்லைக்கு விட்டு நடந்து சென்றது. எப்படி நீங்கள் இயற்கையை நேசித்தீர்கள் என்பதை உணர்ந்து கொள்ள போகிறீர்கள் என்பதை இந்த அவை சிந்திக்க வேண்டும். நடுவர் அவர்களே, ஒரு காலத்திலே இந்த இனம் இயற்கையோடு வாழ்ந்தது. அதன் பிற்பாடு இருந்திருக்கக்கூடிய அந்த போரினுடைய வடுக்களினாலே, இந்த குண்டுகளினாலே இந்த இனத்தினுடைய இயற்கை சமநிலை சீரழிந்து இருந்தது. அந்த போராட்டத்தினாலே
எத்தனை உயிர்களை எல்லாம் நாங்கள் பலி கொடுத்தோம். அந்த உயிர்களுக்கு நிகராக அந்த குடும்பங்களுடைய அந்த நினைவேந்தல்களிலே இன்றைக்கு மரங்களை கொடுத்து அந்த மரங்களிலே தங்களுடைய பிள்ளைகளாக வீட்டிலே தந்த பெயர்களை சொல்லி சொல்லி இருமுறை கேப்டன் கேர்னல் என்று அந்த பெயர்களை சொல்லி சொல்லி இன்றைக்கு காலையிலே எழுந்து அந்த மரங்களை கட்டிப்பிடித்து கண்ணீர் விட்டு தண்ணி ஊற்றி வளர்க்கின்ற இன்றைக்கு எத்தனை தாய்மார்கள் இந்த மண்ணிலே இருக்கிறார்கள் என்பதை நாங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். இன்றைக்கு இயற்கையோடு ஒன்றித்த வாழ்வினரை இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய சமூகமாக இந்த சமூகம் இருக்கிறது என்பதையும் நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நடுவர் அவர்களே, இன்றைக்கு வன்னி தமிழ் மக்கள் ஒன்றியம் என்று சொல்லப்படுகின்ற ஒரு அமைப்பு இன்றைக்கு இந்த மண்ணிலே எத்தனை ஆயிரம் மரங்களை நாட்டிக்கொண்டிருக்கிறது என்பதையும் நாங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஒரு சூழலியலாளர் என்று சொல்லக்கூடிய மனோகரன் சசிகுமார் என்று சொல்லக்கூடிய ஒரு ஆளுமை மிக்க மனிதன் இந்த கடற்கரைகளை தானாக சென்று சுத்தம் செய்து கண்டல் தாவரங்களை எல்லாம் அந்த கடல் ஓரத்திலே நாட்டி இருக்கக்கூடிய அந்த மனிதனை இந்த மண் பெற்றெடுத்திருக்கிறது. இன்றைக்கு அவர் செய்யக்கூடிய மிகப்பெரிய பணியாக அது அமைந்திருக்கிறது என்று சொன்னால் இந்த தலைமுறை இயற்கை இன்றைக்கு நேசித்துக் கொண்டிருக்கிறது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். பனைசார் உற்பத்தி பொருட்களை பற்றி பேசினார்கள், பனையை பற்றி பேசினார்கள். ஒரு காலத்திலே எங்களுடைய காலத்திலே பனையினாலே உற்பத்தி செய்யக்கூடிய அந்த சமூகத்தை ஒரு கேவலமான சமூகமாக சித்தரித்திருக்கக்கூடிய சமூகம் தானே நீங்கள். அந்த காலத்திலே இருந்தவர்கள் ஒரு சமூக கட்டமைப்பிலே பனையை நம்பி ஜீவனோபாய தொழிலை மேற்கொள்ளக்கூடிய சமூகத்தை ஒரு 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 தீங்காக தீண்டத்தகாத ஒரு சமூகமாக நீங்கள் புறக்கணித்தவர்கள் தானே நீங்கள். இன்றைக்கு அந்த சமூகத்தினுடைய உற்பத்தி பொருட்களை இன்றைக்கு உலக நாடுகள் எல்லாம் இன்றைக்கு சந்தைப்படுத்தக்கூடிய அளவிலே நாங்கள் அவர்களை வளர்த்திருக்கிறோம் என்று சொன்னால் இன்றைக்கு இயற்கையை விட இன்றைக்கு மனிதனை நேசிக்கின்ற மனித மாண்பை நேசிக்கின்ற சமூகமாக இந்த தலைமுறை இருக்கிறது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே இன்றைக்கு இந்த இயற்கையை நேசமும் பாசமுமாக வழிநடத்தக்கூடிய அதனுடைய ஆத்மாத்மான அந்த உண்மையான இயற்கையை அன்பு செய்யக்கூடிய சமூகமாக இன்றைய தலைமுறை தான் இருக்கிறது என கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி அமர்கிறேன். நன்றி, வணக்கம். நதீஸ் அவர்கள் தன்னுடைய அணிசார்பான வாதத்தை இளைய தலைமுறையினருக்கு இருக்கக்கூடிய அந்த ஆதங்கங்களுடன் அன்றைய தலைமுறையினர் செய்ய முற்பட்ட அல்லது அவர்கள் தவிர்க்க வேண்டிய விடயங்களை எப்படியெல்லாம் கொண்டு நகர்த்தி இருந்தார்கள் என்கின்ற ஆதங்கத்துடன் அங்கே நிறைவுக்கு கொண்டு வந்திருக்கின்றார். இந்த தன்மையிலே நாங்கள் இப்பொழுது நிறைவுரைக்குள் செல்ல இருக்கின்றோம். இயற்கை மீதான நேசமும் பாசமும் இன்றைய தலைமுறையினருக்கா அன்றைய தலைமுறையினருக்கா அதிகம் இருந்தது என்கின்ற தன்மைக்கு முன்னர் இரண்டு தலைமுறையினருக்கும் இடையிலே இருக்கின்ற சமுதாய கால கலாசார பண்பாட்டு மாற்றங்களை நாங்கள் முதலிலே விளங்கிக் கொள்ள வேண்டும். இங்கே கழிவகற்றல் பிரச்சனையை பற்றி பேசினார்கள், இயற்கையுடன் ஒன்றித்த வாழ்க்கையை பற்றி பேசினார்கள், மரபு முறைப்பட்ட பறவைகள் இனங்கள் தாவரங்களுடைய நிலைப்பாடு அவற்றை பின்பற்றுகின்ற முறைகளை பற்றி பேசினார்கள். இன்றைய கால ஓட்டத்திலே அந்த இயற்கை மாற்றத்தை பற்றி பேசினார்கள். எப்படி ஒரு சமுதாயம் மீண்டும் அந்த இயற்கையை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றது என்பதை பற்றி பேசினார்கள். அந்த தன்மையிலே எங்களிடம் வளமையாக இருக்கின்ற ஒரு பழமொழி, பழையன கழிதலும் புதியன புகுதலும் வலுவல. இந்த பழமொழி இந்த இடத்திலே முக்கிய இடம் பெறுகின்றது. ஒரு கால ஓட்டத்திலே சூழ்நிலை, அந்த சூழல் மக்களுடைய வாழ்க்கை நிலை என்கின்ற தன்மையிலே மாறுபட்டு செல்லுகின்ற பொழுது இவர்கள் முன்வைத்த குற்றச்சாட்டுக்கள் அங்கே அவர்களுடைய அன்றைய காலத்து வாழ்க்கை முறையுடன் ஒப்பிடுகின்ற பொழுது இந்த காலத்துக்கு ஏற்றது. ஆனால் அந்த தன்மையிலிருந்து பார்க்கின்ற பொழுது அந்த கால மாற்றத்திலே இன்றைய காலத்திலே வாழ்ந்து கொண்டிருந்த எத்தனை கழிவகற்றல் பிரச்சனைகள் அல்லது எத்தனை விதமான கழிவுகளினுடைய தன்மைகள் அன்றைய கால மக்களுக்கு இல்லை. 800களிலே 900 ஆண்டுகளுக்கு முற்பட்ட காலத்திலே இன்று இருந்த உற்பத்தி பெருக்கங்கள் அல்லது இன்றைய வாழ்க்கை முறை இல்லை. குடும்ப வாழ்க்கை முறை சரி அல்லது மக்களுடையதான சனத்தொகை பெருக்கங்கள் சரி, நகரமயமாக்கலுடைய தன்மைகள் சரி இல்லாத காலத்திலே இயற்கையுடன் ஒன்றித்த வாழ்க்கை என்பது சாதகமானது. அன்றைய மக்களுடையதான குடிசை வாழ்க்கை முறை, இயற்கையில் கிடைத்த உணவுகளை உண்டு அங்கே கைத்தொழில்கள், சூழலுடன் இணைந்ததான விவசாயம் என்கின்ற வட்டத்துக்குள் நின்று வாழ்ந்த மக்களுடைய வாழ்க்கை முறையுடன் ஒப்பிட்டு பார்க்கின்ற பொழுது அவர்களுக்கு அந்த கழிவகற்றல் முகாமைத்துவங்கள் பெரிதாக அவர்களுக்கு இடர்பாடுகளாக இருக்கவில்லை. இத்தனை புதிய பிளாஸ்டிக் கழிவுகளோ அதை கொண்டு அகற்றுகின்ற தொல்லைகளோ இருந்திருக்கவில்லை. ஆனால் இன்றைய வாழ்க்கை முறை, இன்றைய நகரமயமாக்கல் தன்மைகள், கைத்தொழில் புரட்சிகள் என்கின்ற தன்மையிலே வாழ்கின்ற பொழுது
குறுகிய காலத்தில் ஏற்படுகின்ற பாரிய மாற்றத்தை எந்த ஒரு சமுதாயமும் நாங்கள் இடர்பாடுகளுடன் எதிர்கொள்ள வேண்டும். இவர்கள் முன்வைத்தது போல இன்றைய இளைய சமுதாயத்தினர் அவற்றுக்கான மாற்று வழிகளை காண தொடங்கி இருக்கின்றார்கள். ரசாயன உரங்களை நிலத்துக்குள் பாவித்ததால் அழிந்து போன மண்புழுக்களை அவர்கள் செய்தது போல மீள உற்பத்தி செய்து மண்ணுக்கு கொடுக்கின்றார்கள். எதை நாம் அழித்தோமோ அதை மீண்டும் நாங்கள் உருவாக்குகிறோம் என்கின்ற முயற்சியில் இறங்கி இருக்கின்றார்கள். மரங்கள் வெட்டப்பட்டிருக்கின்றன. அது அங்கே நதீஸ் அவர்கள் முன்வைத்தது போல அன்றைய காலத்தில் இருந்து எங்களுடைய மக்களினுடைய நாகரீக மாற்றங்கள் உருவாக துவங்கிய காலத்தில் இருந்து ஏதோ ஒரு காலத்துக்காக இயற்கை மனிதன் தன்னுடைய தேவைக்கு பயன்படுத்தி கொண்டுதான் இருக்கின்றான். இன்றும் வீடு கட்ட வேண்டுமாக இருந்தால் கல்லு வேண்டும், மண் வேண்டும், மரம் வேண்டும். அதை கட்டுப்படுத்துகின்ற பொழுது இன்றும் சுட்டுப்பிடிக்க வேண்டி இருக்கின்றது. அப்ப அந்த தன்மையிலே நகர வேண்டிய நாகரீக மாற்றங்கள் அல்லது வாழ்க்கை முறைகளுக்கு உட்படுகின்ற பொழுது இயற்கை மனிதனுடைய தேவைக்கு பயன்படுத்தப்பட வேண்டி இருக்கின்றது. எந்த அளவு பயன்படுத்துகிறோம் என்கின்ற தன்மை நாங்கள் பார்க்க வேண்டும். இங்கே உணவு பிரச்சனை, வேட்டையாடப்படுகின்ற தன்மையிலே ஆதிகால வாழ்க்கையில் இருந்து இன்று வரை வேட்டை என்பது உணவாக உட்கொள்கின்ற பொழுது ஏதோ ஒன்றை நாங்கள் பயன்படுத்திக் கொள்கின்றோம். இன்று உணவுக்காக உற்பத்தி செய்யப்படுகின்ற விலங்குகள் அவை உரிய தரத்தில் இருக்கின்றனவா என்பது கேள்வி. குறிப்பாக நாங்கள் அதிகளவாக கோழி இறைச்சியை உணவுக்காக உற்பத்தி செய்து கொள்கின்றோம். குறுகிய கால உற்பத்தி நஞ்சாக கிடைக்கின்றது. அந்த நிலையிலே இயற்கை மீது மக்கள் அங்கே மாமிச விரும்பிகள் இயற்கையை நாடுகின்ற பொழுது அல்லது இயற்கையிலே இயல்பாக கிடைக்கின்ற அந்த விலங்கு உணவுகளை அவர்கள் உணவாக உட்கொள்ள நாடுகின்ற பொழுது அது அங்கே சமநிலை குழப்பத்துக்கு செல்கின்றது. அதிலும் அது எந்த அளவு என்று இல்லாமல் கட்டுப்பாடற்ற ரீதியிலே செல்கின்ற பொழுது அதற்கு கட்டுப்படுத்தக்கூடிய சட்டங்களும் நடைமுறைகளையும் கொண்டு வந்து சேர்க்கின்றார்கள். திருகோணமலையிலே வீதியில் துணிந்து படுத்திருக்கின்ற மான் யாழ்ப்பாணத்தில் படுக்க முடியாது. அப்ப அந்த அளவுக்கு என்ன செய்யப்பட்டிருக்கின்றது என்று சொன்னால் அந்த நிலைமாற்றல் சட்டங்கள் அந்த பிரதேசத்திலே அதை பாதுகாப்பதற்குரிய நடைமுறைகளை உருவாக்கி இருக்கின்றார்கள். சரணாலயங்கள், அவர்கள் வாழ்கின்ற பூங்காக்கள், இயற்கை சரணாலயங்கள் என்ற ரீதியிலே விலங்குகளை பாதுகாப்பதற்குரிய நடைமுறைகளை செய்கின்றார்கள். இவர்கள் முன்வைத்தது போல இயற்கை விலங்குகள் பாதிக்கப்படக்கூடிய உண்மையாக யானை அந்த பெரிய உருவமாக இருந்தாலும் அதனுடைய பாதம் மிக மென்மையானது. எம்மவர்கள் சுற்றுலாக்களுக்கும் பொழுதுபோக்குகளுக்கும் காடுகளுக்கு சென்று எல்லைப்புறங்களிலே பிளாஸ்டிக்குகளையும் கண்ணாடி போத்தல்களையும் உடைத்து போட்டு விட்டு வருகின்ற விளையாட்டு அவற்றை பாதிக்க செய்கின்றது. கடந்த வாரம் கூட கஷ்டப்பட்டு ஒரு யானைக்கு வைத்தியம் செய்து இறுதியாக அது இறந்து போயிருந்தது. இப்ப இந்த சூழலிலே எம்மவர்கள் இயற்கை மீது கொண்ட நாட்டத்துடன் இன்று இளைய தலைமுறையினர்கள் பயணித்துக் கொண்டிருக்கின்றார்கள். இது எப்படியாயினும் நாங்கள் ஏதோ எங்களுடைய இஷ்டத்துக்கு வாழ்ந்து விட்டு போகிறோம் என்கின்ற தன்மையிலே எந்த நேசமும் பாசமும் சுய அக்கறையும் இல்லாதவர்கள் இயற்கை மீதும் அக்கறை இல்லாத செயற்பாடுகளை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த தன்மையிலே அன்றைய தலைமுறையினர் இயற்கையோடு இந்த ஒன்றுபட்ட வாழ்க்கையை இன்றைய தலைமுறையினர் இணைந்து வாழ்வதற்கு சிரமப்பட்டாலும் அந்த நாட்டத்துடன் பயணித்துக் கொண்டிருக்கின்ற ஒரு சிலர் தங்களுடைய வழியிலே மற்றவர்களையும் பயணிக்க செய்கின்ற எடுக்கின்ற முயற்சி திருவினையாக்கும் என்பது எங்களிடம் இருக்கின்ற அதி உச்ச தன்மையான ஒரு நேர்மறையான வாக்கியம். அந்த தன்மையிலே இன்றைய தலைமுறையினரும் எதிர்வருகின்ற தலைமுறையினரும் இயற்கையை நேசித்து அந்த இயற்கையை சுவாசித்து வாழ்கின்ற ஒரு வாழ்க்கையை நோக்கிய ஒரு பயணம் ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றது. இன்றைய தலைமுறையினர் புத்தாக்க புதிய சிந்தனைகளினூடாக மீண்டும் இயற்கையை நோக்கிய வாழ்க்கைக்கான பயணத்தை ஆரம்பித்து வைத்திருக்கின்றார்கள். அந்த பயணம் வெற்றி கொள்ள வேண்டும். நாங்களும் அந்த இயற்கையோடு ஒன்றித்த வாழ்க்கையை, இயற்கையை நேசித்து இயற்கையை சுவாசித்து இயற்கையோடு இணைந்த வாழ்கின்ற வாழ்வை கொண்டு எல்லோரும் இணைந்து அந்த வாழ்க்கையிலே பயணிக்கின்ற ஒரு நிலையை உருவாக்கி கொள்ள வேண்டும் என கேட்டு இந்த பட்டிமன்றத்தை நிறைவுக்கு கொண்டு வருகின்றோம். நன்றி, வணக்கம்.